அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கங்கள். வணக்கம். அதாவது ம், நிறைய விஷயங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் சார் சொல்லிட்டு இருக்காங்க, கர்மாவை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு கேள்வியிலிருந்து பழையபடி ஆரம்பிப்போம். காலையில ஏன் எழ வேண்டும்? இப்போ 5 மணிக்கு 6 மணிக்கு எழுதணும், ஆனா தூக்கமே இந்த டயத்துல தான் வருது. ரொம்ப பேருக்கு சொல்றாங்க, இப்பதான் படுத்து கிடுத்து தூங்குறதுக்கு ட்ரையல் பண்ணி பண்ணி கரெக்டா 6 மணி 5 மணிக்கு தூங்கலாம்னா 5 மணி தான் எழுந்திருக்கணும் அப்படின்றீங்க. ஏன் 5 மணிக்குங்கிறது 6 மணி 7 மணிக்கு எழுந்துச்சா என்ன? ஒரு 7 8 மணிக்கு எழுந்துச்சாருண்ணா அப்படி ஒன்றும் பெருசா உலகத்துல சாதிக்க போறது இல்ல. அட்லீஸ்ட் தூங்குறதையாவது நிம்மதியா தூங்கலாமே. ஏன் இந்த டயத்துல எழுந்திருக்கணும்? கொஞ்சம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் தள்ளி தூங்கலாமே அப்படின்னு இருக்கும். என்னுடைய கேள்வி, ஏன்னா இந்த செஷன்ஸ் ஃபுல்லா இவ்வளவு தூரம் 60 நாள் கிட்டத்தட்ட கடந்து வந்திருக்கோம். யாராவது சொல்ல முடியுமா, அதிகாலையில் ஏன் எழுந்திருக்கணும்? இப்போ 5 to 6, 5 to 6ங்கிறத 6 to 7 கூட எழுந்திருக்கலாம், அப்போ கூட நிகழ்ச்சி வைக்கலாம். இல்லை நம்ம எழுந்திருக்கிறது எப்போ எழுந்திரு 10 ஓ கிளாக் ஆஃபீஸ்னா 8 மணிக்கு எழுந்துச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு கூட போகலாமே. ஏன் இந்த டயத்தில் எழுந்திருக்கணும்? அதிகாலையில் ஏன் எழ வேண்டும்? யாராவது சொல்ல முடியுமா? என்னபடி ஏன் எழ வேண்டும்? சார் வணக்கம் சார். மேடம் வணக்கம். ஆ, உங்களை பாட வைக்கணும்னு நினைச்ச ஓகே. முடியல. சொல்லுங்க. சொல்லுங்க. உங்களுக்கு காலையில எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப, அந்த ஓசோன் லேயர் ரொம்ப பியூரா இருக்கும். ஓகே. அப்ப நம்மளுக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி வர்ற வேகம், பூமிய நோக்கி வர்ற வேகம் ரொம்ப நல்லா யூனிஃபார்மா வரும். ஏன்னா, மொத்த உலகமும் அந்த நைட்டு தூங்குற நேரம் ஃபியூ மெம்பர்ஸ் தான் நம்ம முழிச்சிருக்கோம். சோ இவங்களோட தாட்ஸ் எல்லாமே அங்க போயிட்டே இருக்காது. மேல அப்லோட் ஆயிட்டே இருக்காது. ஏன்னா எல்லாரும் ஆழ்ந்த உறக்கத்துல இருப்பாங்க. அப்ப மேல இருந்து வர்ற அந்த காஸ்மிக் ரேஸ் நம்மளுக்கு அருமையா டவுன்லோட் ஆகும். அது பெஸ்ட் டைம் நம்ம உள்வாங்குறதுக்கு. அப்ப நம்ம சாதனாவுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ம், ஏன்னா நீங்க தாட்ஸ் ரொம்ப மக்களுக்கு வர ஆரம்பிச்ச உடனே இது அவ்வளவும் போய் அங்க அட்டாக் ஆகுது மேல. ம். சோ அப்ப உங்களுக்கு அந்த பெனட்ரேட் ஆகி நம்மளுக்கு டவுன்லோட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே. நீங்க எல்லாரும் தூங்குறப்ப நீங்க முழிச்சிருந்து இத அனுபவிச்சீங்கன்னா, அந்த சாதனா இருக்குல்ல, அது விவரிக்கவே முடியாது. அது ஒரு அனுபவம். நீங்க ஒன்ஸ் அத டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அடிச்சு பிடிச்சு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவீங்க. ம், ம். ஏன்னா, ஏர்லியர் த பெட்டர். அவ்வளவு உங்களுக்கு அந்த எனர்ஜி உள்ள அக்குமுலேட் ஆன உடனே, அந்த ஹோல் டே யூ வில் ஃபீல் தட் பவர் இன்சைட் ஆஃப் யூ. உங்களுக்கு டயர்ட்னஸ் வராது, ஒண்ணுமே வராது. ஏன்னா, ஒவ்வொரு செல்லும் ஆக்ஸிஜனேட் ஆயிரும். அந்த பிராணிக்கு எனர்ஜி நீங்க ஒண்ணுமே செய்யாம வெறுமனே வீட்ல ஒரு புல் இருந்தா கூட போய் உட்கார்ந்தீங்கன்னா போதும். யூ கேன் ஃபில் யுவர் ஹோல் பாடி தட் காஸ்மிக் எனர்ஜி. பிராணிக் எனர்ஜிய நீங்க உடம்புல ஒவ்வொரு செல்லுலயும் ஃபில் பண்ணலாம். ஓகே. அந்த உங்க முகமே தேஜஸா இருக்கும். நீங்க அவ்வளவு அருமையா ஹேண்டில் பண்ணுவீங்க எல்லாத்தையும். ஓகே. ஏன்னா அந்த பியூர் எனர்ஜி அது. அது என்னோட ஓகே. அனுபவத்துல. ஓகே. மத்தவங்க வேற வேற மாதிரி இருக்கலாம். கேட்போம் எனக்கு அனுபவங்கள். தெரிஞ்சத நான் சொல்றேன். நல்லது. ஓகே. இந்த ஓகே சார். சாதனா நன்றி. சாதனான்னு சொன்னீங்களே, அவங்க யாரு? நீங்க சொன்னா நல்லா இருக்கும். சாதனாங்கிற சாதனாங்கிறது ஒரு வேர்டு சார். நம்ம முயற்சி, ம். எஃபோர்ட். தெரியுது. சாதனை அப்படிங்கிறது தியானத்தினோட வார்த்தையை சாதனாங்கிறது சொல்லல. சான்ஸ்கிரிட்ல மற்றவங்களுக்கு. சாதனான்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, மற்றவர்களுக்காக அதனால. அது கேட்டேன். ஆ, மகிழ்ச்சி. நன்றி ஓகே. நன்றி. அதான் சூப்பர்ப்பா. அந்த எஃபோர்ட். எஸ் எஸ். ஓகே. ஏன்னா அந்த உங்களுக்கு ஃப்ரீக்வென்சி, வைப்ரேஷன், எனர்ஜி 3யும் நீங்க உள்வாங்க முடியும். எஸ். ஆமா. இட்ஸ் சோ எனர்ஜி. பியூர். அது எனக்கு எஸ். வர்ணிக்க தெரியல. எஸ். இல்ல இல்ல, கவிஞரா மாத்திருவோம். அடுத்து வர்றச்சு பாட்டாவே கொண்டு வர வச்சிரும். நல்ல அருமையான விளக்கம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்கீங்க. அதுல ஓசோன் சொன்னீங்க இல்லையா? இட் வில் பி கரெக்ட். அது ஆக்சுவலி அதிகாலையில் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத விடவும், அதுல இருக்கிற அறிவியல் என்னன்னா, காலையில் அந்த ஓ டூ ஆக்சிஜன் ஓ2, ஓசோன் ஓ3. அப்போ ஓ3 லேயர் ஃபார்ம் ஆகும்போது, இந்த பூமியை சூழ்ந்திருக்கக்கூடிய படலம் ஒரு போர்வையாக சூழ்ந்திருக்கிறது ஓசோன் லேயர். ஓசோன் லேயர் கிராக், அதான் ஓட்ட ஓட்ட வந்துச்சுன்னா அதோடைய புறஊதா கதிர்களுக்கு டைரக்டா வரும்போது, அட்டாக் ஆகும்போது பாதிப்புகள் ஏற்படும். அப்போ ஓசோன் ஃபார்ம் ஆகிற இடம் அப்படிங்கிறது அதிகாலையில் வருது. அது குறிப்பா கல்லுல இறங்கும். அதனாலதான் காலையில கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது. காலையில நிறைய விஷயங்களுக்கு தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வந்திருக்காங்க, சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க.
2 பார் இருக்கு. சார் ஒண்ணும் கேட்கல. ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடி மாத பிறப்பு. ஆடி மாதம் பிறக்குது அப்படின்னும் பொழுது வருடத்தினுடைய 2வது பிறப்பு மாதிரி. வருட பிறப்பு அப்படின்னா சித்திரை மாதம் வருடம் பிறக்கும், பங்குனி மாதம் வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த ஆடி மாத பிறப்புன்றது வருட பிறப்பினுடைய இன்னொரு பார்ட் மாதிரி. நமக்கு எப்படி பகல் இரவு மாறி மாறி வருதோ அதே மாதிரி தேவர்களுக்கும் பகல் இரவு மாறி மாறி வருது. அது டைமென்ஷன் வேற, நம்ம டைமென்ஷன் வேற, அவங்க டைமென்ஷன் வேற. தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரைக்கும் பகல். இன்னைக்கு இரவு. இன்னைக்கு ஆடி 1ல இருந்து மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும், இந்த ஆடி 1 இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம், மார்கழி முடிகிற வரைக்கும் தேவர்களுக்கு இரவு பகல். தேவர்களுக்கு அப்படின்னு இல்லை, இந்த உலகத்தை விட்டு வெளியே அப்படி போயிட்டோம்னாலே நமக்கு எப்படி பகல் இரவு 12 மணி நேரம் 24 ஹவர்ஸ் மாறி வருதோ அதே மாதிரி தேவர்களுக்கு பகல் 6 மாதம், இரவு 6 மாதம். இந்த ஆவி உலகத்துக்குன்னு போயிட்டோம்னா கூட, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குன்னு போயிட்டோம்னா கூட 6 மாதங்கள் இரவு 6 மாதங்கள் பகல். அப்போ நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம வருடத்துக்கு ஒரு தடவை திதி கொடுக்குறோம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுடைய கணக்குப்படி நம்ம தினமும் திதி கொடுக்குறோம், தினமும் வணங்குறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு அவங்களுக்கு. நமக்கு எப்படி 12 மணி நேரம் பகலோ 12 மணி நேரம் இரவோ அதே மாதிரி. அப்போ இன்னைக்கு அவங்களுக்கு சூரிய உதயம் அஸ்தமனமாக இரவு ஆரம்பிக்குது. இன்னைக்கு இரவு ஆரம்பிக்குது. ஸோ பகல் ஆரம்பிக்கின்ற தை 1 கொண்டாடுகின்றோம் தேவர்களுக்கு. அதே மாதிரி இரவு ஆரம்பிக்கின்ற இந்த ஆடி 1 கொண்டாடுகின்றோம். உலகத்துல எல்லா மதங்களும், நிறைய மதங்கள் இருக்கு, எல்லா மதங்களுக்குமே ஒரு சாங்கிய சடங்குகள்லாம் இருக்கு. பட் எல்லா மதங்களுக்குடைய சாங்கிய சடங்குகளுக்கு பிறகும் பின்னாடி ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் இருக்கு. அந்த சயின்டிஃபிக் ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கிற மத குருமார்களுக்கு தெரியல. ஏதோ சடங்குகள் பண்றாங்க ஒழிய அந்த சடங்குகளுக்கு என்ன காரணம் இருக்கு, ஏன் பண்றோம், எதுக்காக பண்றோம்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற ஆன்மீக குருமார்களுக்கு யாருக்கும் தெரியவில்லை. கர்மா எனர்ஜி ஹீலிங் அந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு காட்டுது. அதை நீங்க பிடிச்சிக்கோங்க. ஸோ ஆடி மாதம் இரவின் தொடக்கம். இது 6 மாதங்கள் முடிந்து தை 1ஆம் தேதி பகல் ஆரம்பி. இன்னைக்கு என்ன பண்ணணும்? பெரும்பாலும் அந்த காலத்துல ஆடி மாதம் அப்படின்னு சொன்னா புதுமண தம்பதிகளை
தனியாக பிரித்து கூட்டு போயிடுவாங்க. மனைவி தனியாக கூட்டு போயிடுவாங்க, அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு தான் வந்து திரும்பவும் ஹஸ்பண்ட் வீட்டில் கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அது ஒரு செரிமனியாக ஃபங்க்ஷனாக ஆடி மாதத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, திருப்பி கொண்டு விடுவாங்க. ஏன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னா ஆண்களும் பெண்களும் அந்த ஆண் பெண் உடலுறவு அப்படின்றது ஆடி மாதத்தில் அவங்க உடலுறவு வச்சுக்கிட்டு குழந்தை கன்சீவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பிறக்கும் பொழுது அந்த குழந்தை அதுவும் லைஃப்பில் கஷ்டப்படும், அதனுடைய பெற்றோர்களும் கஷ்டப்படுவார்கள். அந்த குழந்தையும் கஷ்டப்படும், அதனுடைய பெற்றோர்களும் கஷ்டப்படுவார்கள். இதை மைண்டில் வச்சு தான் ஆடி மாதத்தில் வந்து செக்ஷுவலாக இன்டர்கோர்ஸ் வச்சுக்க வேண்டாம்ன்ற கருத்தோட கணவன் மனைவியை பிரித்து கூட்டு போயிடுவாங்க. ஈவன் இப்போ போன வாரம் தான் மேரேஜ் ஆச்சு அப்படின்னா கூட அந்த 1 வீக்கு தான் சரி அவங்களோட திருமண வாழ்க்கை, இந்த 1 மந்த் பிரிச்சுடுவாங்க. பட் இன்னைக்கு அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் பேரண்ட்ஸ்க்கும் தெரியாது, இந்த யங் ஜெனரேஷனுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. விஷயம் என்னன்னா, இந்த ஆடி மாதத்தில் நாட் ஒன்லி நியூ மேரேடு கப்புள், புதுசாக மேரேஜ் ஆன கப்புள்ஸும் கிடையாது, எல்லா கப்புள்ஸுக்குமே. பட் அது திருமணமான புதுசில் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. முதல் மாதம் அது ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நிறைய ஃபேமிலிஸ் அது கூட ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது ஒரு செரிமனியாக நினச்சிக்கிறாங்க. அது ஏன் அதுக்குன்னு யாருக்கும் தெரியாது. புதுமண தம்பதிகள் இல்லை, எந்த தம்பதிகளாக இருந்தாலும் ஆடி மாதத்தில் உடலுறவு வைத்துக்கொண்டு அப்போ குழந்தை கன்சீவ் ஆச்சு அப்படின்னா அந்த குழந்தை லைஃப்பில் பின்னாடில் பல வகைகள் கஷ்டப்படும். அதனுடைய பெற்றோர்களும் அந்த குழந்தையால் கஷ்டப்படுவார்கள். இதை தவிர்ப்பதற்கு தான் அந்த காலத்தில் இந்த முறையை வச்சாங்க. இதை இன்னைக்கும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதான் விஷயம். இன்னைக்கு பெரும்பாலும் வந்து தான தர்மம் செய்யுங்க, முன்னோர்களை வழிபடுங்க. பொதுவாகவே மாசப்பிறப்பு அப்படின்னு சொல்லும்போது எப்போ வந்து அந்த அமாவாசை அப்போ அண்ட் தென் வந்து அந்த திதி அப்போ சம்மந்தப்பட்டவங்க இறந்தாங்க இல்லையா, அந்த திதி அப்போ அவங்க பூமிக்கு இறங்கி அங்கே வீட்டுக்கு வருவாங்களோ, நம்ம இடத்துக்கு பூமிக்கு விசிட் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி மாதப்பிறப்பு அன்றைக்கும் வருவாங்க. ஒரு மாதப்பிறப்பு அன்னைக்கும் வருவாங்க. அந்த மாதப்பிறப்பு அன்னைக்கு வரும் பொழுது வீட்டு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன கப் ஆஃப் வாட்டரில் கொஞ்சம் எள்ளு போட்டு வீட்டு முன்னாடி அவங்கள வச்சிங்கன்னா வாங்கன்னு வெல்கம் பண்ணி விசிட் பண்ணுற மாதிரி அர்த்தம். அது திதி கொடுக்குற நாள்களையும் சரி, மாதப்பிறப்பு நாள்களையும் அது மாதிரி வைக்கலாம். ஏன்னா மாதப்பிறப்பு நாட்களில் அவங்க நம்மளை நோக்கி வராங்க. அப்போ அவங்க வரும்போது நாம் அதை விசிட், வாங்க என்ன சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிடுங்க, கண்டிப்பாக ஏதாவது சாப்பிடுங்க, வாங்க உள்ளே உட்காருன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுற மாதிரி வீட்டு முன்னாடி நல்ல சுத்தமான இடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லி அமாவாசை அன்னைக்கு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி வைக்கணும். என்னைக்கும் மாதப்பிறப்புகள், எல்லா மாதப்பிறப்புகளையும், ஆடி மாதப்பிறப்பும் சரி, எல்லா மாதப்பிறப்புகளையும் ஒரு கப்பு வாட்டர், சுத்தமான பிளாஸ்டிக்கில் வேண்டாம், மெட்டலில் வைங்க. அதை தண்ணி எடுத்து 1 சிட்டிக்கு 2 சிட்டிக்கு எள்ளு போட்டு வச்சிங்கன்னா வெல்கம்னு அர்த்தம். அப்போ வாங்கன்னு சொல்லி அவங்கள இன்வைட் பண்ணும்பொழுது அவங்க மனசு புரியுவாங்க. பரவாயில்லையே, நம்மளையும் வச்சு வாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கும் பொழுது அந்த தாட் ஃபார்ம் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதம் வந்து உங்கள் பல நன்மைகளை செய்யும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. முன்னோர் வழிபாடும் பண்ணணும். இந்த மாதப்பிறப்பு நாட்களையும் உடலுறவு அவாய்ட் பண்ணணும். பொதுவாகவே ஆண்களும் பெண்களும் வந்து எந்தெந்த நாட்களில் வந்து உடலுறவு வச்சுக்கலாம், எந்த உடல் நாள் வச்சுக்க கூடாதுன்னு இருக்குது. அது பின்னாடி வகுப்புகளை சொல்கிறோம். இது யாருக்குமே தெரியாது, எந்த டாக்டரும் கேட்க மாட்டார். இதனால என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியாது. போனால் உடனே ட்ரீட்மெண்ட்டு தான், மருந்து தான், இல்லையா சர்ஜரி தான், அதுவும் இல்லையா சரி போய் சேரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நோய் வருவதற்கான காரணங்கள் என்னன்னு யாரும் சொல்லு. இதில் வந்து ஒரு மனிதன் கொள்ளுகின்ற உடவு எந்த டைமில் உடலை கொள்ளுகிறோம், எந்த நாளில் எந்த டைமில் எப்படி, இதெல்லாமே நோய்களை உருவாக்குறது காரணங்கள் இருக்கு. இதை பற்றி பின்னாடி நாம் பேசுவோம். இன்னைக்கு இதோட நான் முடிச்சுடுவோம். அது தர்மத்தை பற்றி வருவோம். இன்னைக்கோட கிளாஸ் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் தர்மத்தை பற்றி. ஸோ தர்மம் வந்து நம்ம நல்லா இருக்கிறதுக்காக பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் பணமாக பண்ணுங்க. யார் என்னன்னு பார்க்காதீங்க. உங்கள் பழைய பிரிவில் சம்மந்தப்பட்டவங்க ஏதாவது வகையில் வருவாங்க. நீங்கள் மெடிடேஷனில் உட்காரும்போது அவங்கள தெளிவாக தெரிவாங்க. உங்களுடைய இனம் இருக்காது, உங்களுடைய மதம் இருக்காது, உங்களுடைய நாடு இருக்காது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ இருப்பாங்க. ஆனால் உங்கள் பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட பாஸ்ட் லைஃப் தர்ம கிளியர் ஆகும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சவன் தான் வரணும், எனக்கு ரொம்ப பழக்கமானவன் தான் வரணும், என் சொந்தக்காரன் தான் வரணும், இவங்க தான் கொடுப்பேன்லாம் அடம் பிடிக்காதீங்க. அதை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை சம்மந்தப்பட்டவங்க யார் யார் எங்கெங்கே இருப்பாங்கன்னு உங்களுக்கு தியானத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு கொடுங்க. உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா நான் ஐ வில் கைட் யூ, அவ்வளோதான். உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு தான் ஐ வில் கைட் யூ. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே அந்த தகுதிக்கு வந்துடுங்க. தர்மம் செய்கிறத வாழ்க்கையில் ஒரு கடமையாக வச்சுக்கோங்க. எப்படி டெய்லி காலையில் எழுதுறோம், பல் விளக்குறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், இதெல்லாம் வந்து டெய்லி அன்றாட கடமையாக வச்சுக்கிறோமோ, வாழ்க்கையில் தினமும் தர்மம்ன்றத, சேரிட்டின்றத நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள்.
அதே மாதிரி தர்மம்ன்ற நடைமுறை விதிகளை வந்து லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. சரியா? அதே மாதிரி பணம் கொடுக்கணும் அப்படிங்கும் போது முடிஞ்ச வரைக்கும் தர்மமா கொடுங்க, கேட்காமையே கொடுங்க, கேட்காமையே கொடுங்க. தட் இஸ் கால்டு தர்மம். சரி, கேட்டாவது கொடுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்ககிட்ட கேட்டு யாருக்கும் இல்லைன்னு கை விரிக்காதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க, உங்களால் என்ன முடியுமோ அது கொடுங்க. கமெண்ட் அடிக்காதீங்க, நீ இப்படி இருக்க உனக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கமெண்ட் எல்லாம் அடிக்காதீங்க. அது தப்பு. அது அவங்களுடைய கர்மா. அது அவங்களுடைய கர்மா. போன ஜனத்துல வந்து ராயல் கிங்கா இருந்தது, இந்த ஜனத்தை பிச்சை எடுத்துங்கிறாரு. சைதாப்பேட்டை கபாலீஸ்வர் கோயில்ல போன ஜனத்துல ராஜா இந்த ஜனத்தை பிச்சை எடுத்துருக்கிறார். கபாலீஸ்வர் கோயில இன்னைக்கு ஸ்டில் டுடே இன்னைக்கு கூட பிச்சை எடுத்துங்கிறார். ஏன்னா போன ஜனத்தை அவர் பண்ண அக்கிரமம். அது எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அன்னதானம் கொடுக்க போகும்போது நாங்கள் நிறைய பேர் கொடுக்குறேன் வாங்கன்னு வீட்டில் ஒரு தடவை சொன்னாங்க. சரி, கூட போனேன். சரி, அவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க, சாப்பாடு, கேஷு எல்லாமே கொடுத்தாங்க. அப்போ என் கண்ணில் பட்டவங்க சில பேர். அவர் பூர்வ ஜனத்துல மன்னராக இருந்தவர். இந்த ஜனத்தை கபாலீஸ்வர் கோயிலில் பிச்சை எடுக்கிறார். எங்கள் டாக்டர் கையால் அவர் பிச்சை வாங்குறார். அது வேற சமாச்சாரம். பட் அது எனக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. ஸோ பனிஷ்மெண்ட் வந்து எல்லாருக்குமே உண்டு. இன்னைக்கு பிச்சை எடுக்கிறான்னு சொன்னோம்னா நாம வந்து நிறைய பேர் சொல்றோம், ஐயோ பாவம்னா 6 மாசம் பாவம் பிடிச்சிக்கும், ஐயோ பாவம் அப்படின்னா 6 மாசம் பாவம் பிடிச்சிக்கும்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் எனக்கு சொன்னார். அது உண்மை, 100க்கு 100 உண்மை. நாம பாவம்னு நினைக்கிறோம். அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க அந்த வேர்டை யூஸ் பண்ண மாட்டீங்க. உனக்கு அப்படிதான் வேணும், கரெக்டு தான், நீ பண்ணதுக்கு இப்படிதான் வேணும் நாமளே சொல்லுவோம். அது தெரியாதுன்னா நம்ம பாவம்ன்றோம். நானும் பாவம் நினைக்கிறோம், நான் அவங்களையும் பாவம்ன்றோம், எல்லாரையும் பாவம்ன்றோம். பட் பின்னாடி பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அவங்க லைஃப் ரொம்ப அநியாயம் பண்ணியிருப்பாங்க. நம்ம மனசே மாறிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம என்ன கொடுத்தோமோ அதை கூட பிடிக்குவோம். அவ்வளோ டென்ஷன் ஆகிடும். ஏன்னா பிகாஸ் அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க. இறைவன் தவறாக யாரையும் தண்டிப்பது இல்லை. இறைவன் தவறாக யாரையும் தண்டிப்பது இல்லை. நம்ம லைஃப்ல நாம இன்னைக்கு படுற கஷ்டத்துக்கு கரெக்டா கொடுக்குற பனிஷ்மெண்ட் அவர் தப்பாவோ டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாவோ அவர் கொடுக்கவே மாட்டார். கொடுக்குறது கரெக்டா கொடுப்பார். அப்போ நாம் இன்னைக்கு சிந்தப்பட்டிருக்கோம்னா நம்மளுக்கு கரெக்டா கொடுக்குறாரு. ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியாகவும் கொடுக்க மாட்டார், ஒரு பாயிண்ட் கம்மியாகவும் கொடுக்க மாட்டார். கம்மியா வேணா கூட கொடுப்பார். ஏன் கம்மியா கொடுப்பாருன்னா, உன்னால ரொம்ப தாங்க முடியாது, பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாரு. இந்த ஜனத்துல கொஞ்சம் அனுபவிச்சுக்கோ, அந்த ஜனத்தை கொஞ்சம் அனுபவிச்சுக்கோ, அந்த ஜனத்தை கொஞ்சம் அனுபவிச்சுக்கோ, பிரிச்சு பிரிச்சு கொடுப்பார். ஏன்? நம்மளால தாங்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஸோ அங்கும் இறைவன் கருணை உள்ளவர் தான். நம்மளால ஃபுல்லா தாங்க முடியாததுக்காக குறைச்சி தான் கொடுக்குறாரு. தாங்கவே முடியாததை வந்து அவர் கொடுக்கறதே கிடையாது. நம்ம தான் தெரியாம நினைச்சிட்டு என்ன தாங்கவே முடியாது, சூசைட் பண்ணிக்கிறேன். தப்பு, அது பண்ணவே கூடாது. சூசைட் பண்ணிக்கவே கூடாது. ஒரு உயிரை வந்து எடுக்கிறதுக்கு, ஒரு உயிரை வந்து மாய்த்துக் கொள்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. நம்ம உயிரை நாமளே மாய்த்துக் கொள்வதற்கு உரிமை கிடையாது. தற்கொலை செய்து கொள்வதற்கு உரிமை கிடையாது. எந்த காரணத்தை கூட உரிமை கிடையாது. கருணை கொலை செய்வதற்கு உரிமை கிடையாது. சில பேர் கோர்ட்ல அப்ளை பண்ணுவாங்க, கருணை கொலை பண்றாங்க, அவர் படுற இன்சை பார்க்க முடியலைங்க, ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேட்குறாங்க. சில டைம்ல ஜட்ஜஸ் வந்து ஓகே சரி ப்ரொசீட் பண்ணிக்க பர்மிஷன் கொடுக்குறாங்க. சில டைம்ல கொடுக்கறது கிடையாது. அவர் அந்த அந்த வடி வேதனையை துன்பத்தை அனுபவிச்சே ஆகணும். பிகாஸ் அவருக்கு நிறைய கொடுத்துருக்காரு அடுத்தவங்களுக்கு, அதை அனுபவிச்சே ஆகணும். அதுக்காக உயிரை எடுக்க மாட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் என் உயிரை எடுக்காம இருக்கிறானே, என்ன எடுக்காம இருக்கேன், நான் போயிடுவேனே, நான் போய் சேர்ந்துருவேன், ஏன் எடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு புறப்பட்டுக்குவாங்க. ஏன்னா அந்த ஜென்மத்துல டியூ இருக்கு, அதை அனுபவிக்கணும். அடுத்தது கொண்டு போகக்கூடாது, கேரியர் பண்ண முடியும், இதை அனுபவிக்கணும். அதுக்காக தான் கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு, உயிரோட உங்களை துன்பப்பட வைக்கிறாரு. அடுத்தபடியாக உங்களுக்கு மரணத்தை கொடுக்கவில்லை, வெயிட் பண்றாரு, தடி போடுறாரு. காரணம் அதை அனுபவிக்கணும். அங்கே போய் நம்ம வந்து கோர்ட்டில் போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்து கண்ணை கொலை பண்ணிட்டா திருப்பி இன்னும் அக்ரவேஷன் ஆகும். அடுத்த பிறவியில் அனுபவிச்சுட்டு ஆகும். எஸ்கேப்பே ஆக முடியாது. இறைவனுடைய பார்வையில் எஸ்கேப்பே ஆக முடியாது. நம்முடைய செல்வாக்கெல்லாம் அங்கே பயன்படுத்த முடியாது. ஸோ கருணை கொலையும் தவறு, தற்கொலையும் தவறு. ஒரு உயிரை கொள்வதற்கு நமக்கு எந்த விதத்திலும் உரிமை கிடையாது. பிகாஸ் நாம் அதை படைக்கல. அதனால தான் உயிரை கொண்டு எந்த உயிரையும் சாப்பிடாதீங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். வெஜிடேரியனாக சாப்பிடுங்க. அது நிறைய காரணங்கள் இருக்குது. அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கல, அது வேற சமாச்சாரம். அது அவங்களுடைய கர்மாவை பொறுத்து. சொக்கப்படணும்னா கேட்டுக்க போறாங்க, கஷ்டப்படணும்னா கேட்டுக்க போறது, அவ்வளவுதான் விஷயம். சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. கேட்டுக்கொள்வதும் கேட்டுக்கொள்வதும் அவருடைய கர்மாவை பொறுத்து. ஸோ அந்த அந்த தர்மம் அப்படின்றது வந்து நம்முடைய தடையை காக்கும். தர்மம் கொடுங்க, அந்த பணமாக கொடுங்க. அந்த பணமாக கொடுக்குறீங்க, உங்களால் முடியல தானமாக தர்மமாக கொடுக்கல, கேட்டாவது கொடுங்க. கேட்டு இல்லைன்னு சொல்லாதீங்க. சரி கொடுக்குறீங்க, அது பணமாக கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் பணமாக கொடுங்க. அப்படி உங்களால் பணமாக கொடுக்க முடியல, கடனாக கொடுங்க. தானமாக கொடுக்கல, தர்மமாக கொடுக்கலன்னா கடனாக கொடுங்க. இங்கே கூட இயேசு வரார், பைபிளில் உள்ள வரார்.
கடனாக கொடுங்கள், ஆனால் அதை நீங்க திருப்பி கொடுப்பான்னு எதிர்பார்க்காதீங்கன்னு ஒரு கோட் வருது. அதை இதை பற்றி பேசினா ஒரு 10 கிளாஸ் பேசலாம். இந்த ஒரு சென்டென்ஸை வச்சு 10 கிளாஸ் வரைக்கும் பேசலாம். கடனாக கொடுங்கள், ஆனால் அதை அவர் திருப்பி கொடுப்பார் என்று எதிர்பார்க்காதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடனா கொடு, அதை நீ திருப்பி எதிர்பார்க்காத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க கடனா கொடுக்குறீங்க, அந்த கடன் உங்களுக்கு திருப்பி வரலை அப்படின்னு சொன்னா 2 காரணங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். 2 காரணம். ஒன்று, நீங்க ஏற்கனவே வாங்கியிருக்கீங்க, அதை இந்த ஜென்த்தில் வந்து கடனா வாங்குறான், திருப்பி கொடுக்க மாட்டேன். போன ஜென்த்தில் நீங்க வாங்கியிருக்கீங்க, இந்த ஜென்த்தில் நீங்க கொடுக்கணும், கொடுக்கல, அவன் வரான் கடனா வாங்குறான், கடனை திருப்பி கொடுத்துட்றீங்க, அவன் வாங்கிட்டு போயிடறான், அவ்வளவுதான். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஐயோ கடன் வாங்கிட்டான் கொடுக்கல, ஏமாட்டான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. போலீஸ், கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்துன்னு போயிட்டு இருக்கீங்க. கட்ட பஞ்சாயத்து வரைக்கும் எல்லாம் போவீங்க, ஆளை கொலை பண்ணுற அளவுக்குலாம் போவீங்க. நீங்க வாங்கினதான் இந்த ஜென்த்து வந்து வாங்கிட்டு போறான், அதையும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அது உங்களுக்கு தெரியாது. பிள்ளை வாய்ஸ்ல பார்த்தா தெரியும், இல்லை மெடிடேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க வாங்கினது தான் அவன் வந்து ஏமாத்தி போறான். அப்ப இதில் போய் ஏமாட்டான்ற அர்த்தம், நாம தான் ஏமாத்தி இருக்கிறோம். அதனால அவன் இப்போ வந்து ஏமாத்தி போறான். அவன் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல உங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, உங்க அரஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல வந்து வாங்கிட்டு போவான். ஸோ உங்களை யாரும் ஏமாட்டான்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. நம்ம அவங்கள ஏமாத்திருப்போம்னு தெரிஞ்சுக்கணும், அது மைண்ட் வச்சுக்கோங்க. இல்லை சார் உண்மையிலேயே அவன் என்னை ஏமாத்திட்டான் சார், இது 2வது பார்ட். இது செகண்ட் பார்ட். ஏமாத்திட்டான்னா இந்த பணத்தை வந்து நீங்க அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன், கட்ட பஞ்சாயத்துலாம் எங்கேயும் போவானா, ஆட்டோமேட்டிக்காக அப்படியான்ட்டு வந்துருங்க. சனி பகவான் அந்த வேலையை எடுத்துக்குவாரு. உங்ககிட்ட கமிஷன் கேட்க மாட்டாரு, உங்ககிட்ட வந்து சர்வீஸ் சார்ஜஸ் கேட்க மாட்டாரு, எதுவுமே கேட்க மாட்டாரு. கரெக்டாக அவர் வந்து உங்களை யாரும் ஏமாற்றி போனாலும் அவங்ககிட்ட கரெக்டாக அனா பைசா முதற்கொண்டு பாக்கி அபராத வட்டி கூட்டு வட்டியோடு போட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த டைம்ல அந்த பணம் கொடுத்தா கரெக்டோ அந்த டைம்ல கரெக்டாக கொடுத்துருவேன். அவருக்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்க வேண்டாம், கமிஷன் எதுவும் கொடுக்க வேண்டாம், வேற எதுவும் அவருக்கெல்லாம் ஃபேவர்லாம் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அவர் கணக்கில் வச்சுக்குவார். ஓ உன்னை ஏமாற்றி போயிட்டானா, அப்படியா, ரைட், ஓகே. சில காரணங்களால சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக, சில கர்மாவை தீர்ப்பதற்காக அவங்கள்ட்ட இப்போ ஏமாற்றி போகிறான், ரைட், ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கோ, அதை நான் பார்த்துக்கிறேன், பனிஷ்மெண்ட் நீ கொடுக்காது, நீ பணத்தை தேடி ஓட வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளிகேஷன்லாம் கொடுக்க வேண்டாம். அப்ளிகேஷன் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒர்க்கு நடக்கும். இறைவனுடைய வேலை அந்த தானே நடக்கும். கரெக்டாக எடுப்பார். உங்களை ஏமாற்றி போனாலும் அவங்ககிட்ட கரெக்டாக எடுப்பார். ஒரு சிங்கிள் பைசா பேக் வைக்க மாட்டார். உங்களுக்கு என்னைக்கு ஒரு காலத்துல காசு கொடுப்பாரு பார்த்தீங்களா, அது இந்த பிறவிலையும் இருக்கலாம், இல்லை ஒன்று 10 வருஷம் கழிச்சு இந்த பிறவிலையும் இருக்கலாம், 5 வருஷம் கழிச்சு இந்த பிறவி இருக்கலாம், இல்லை அடுத்த மாசமே கூட இருக்கலாம். எனிஹவ் இட் வில் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். உங்களோட கர்மாக்கு அந்த மாதிரி மாறும். இல்லை அடுத்த பிறவிலையும் இருக்கலாம், அது அடுத்த பிறவி. பட் என்னைக்கு உங்களுக்கு டெலிவரி அந்த பணம் கொடுக்குறாரோ அன்னைக்கு வரைக்கும் அனா பைசா பாக்கி முதல் கொண்டு பைசா பெனால்ட்டி, அபராத வட்டி, கூட்டு வட்டி, என்ன வட்டி விட்டு அத்தனை வட்டியும் போட்டு அசோசியேட் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. கண்டிப்பாக கொடுப்பாரு. இறைவன் தத்தக் சிஸ்டம், அவர் நீங்கள் வந்து குறைய சொல்ல முடியாது. அதனால வந்து அவன் ஏமாயிட்டான் அப்படின்னு சொல்லி யாரையும் குறை சொல்லாதீங்க. ஐயோ ஏமாயிட்டான், அவனை உங்கள்கிட்ட வந்து ஃபைட் பண்ணி பணத்தலாம்னு நினைக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக அவர் செய்வார். இது வந்து புரியாத போது என்னமோ டாக்டர் உளர்றாரு, காலங்காத்தாலும் வந்து நம்மளையும் குழப்புறாரு, அவரும் உளர்றாரு, நம்மளையும் குழப்புறாரு அப்படின்னு நினைப்பீங்க. பட் இதுதான் உண்மை. நீங்க பொறுமையா அதை புரியும் போது அது உங்களுக்கு உண்மையும் புரியும். எனக்கு செஞ்சதுனால நான் உணர்ந்து சொல்றேன், உங்களுக்கு தெரியாதனால கொஞ்சம் லேட்டா உணர்வீங்க, அவ்வளவுதான். எனக்கு உங்களுக்கு டைம் கேப் தான் விஷயம். வேற நான் முன்னாடி உணர்ந்துட்டேன், நீங்க பின்னாடி உணர போறீங்க, அவ்வளவுதான். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சரியா? அதனால தர்மம் வந்து கர்மாவுக்கு ஏற்றபடி கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க, கடனா கொடுங்க. அப்ப கடனா கொடுக்கல, அவன் திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்காக வரி பண்ணிக்காதீங்க. கடவுள் சொன்னாரு நான் கொடுக்குறேன்னு, இதைத்தான் இயேசு மறைமுகமா சொன்னாரு, கடனாக கொடுங்க, ஆனா திருப்பி எதிர்பார்க்காதீங்க. வந்துடும், கண்டிப்பா பணம் வரும், அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது, கண்டிப்பா வரும். இறை சட்டத்தின்படி படம் வந்து ஒரு பைசா கூட நம்மள்கிட்ட எங்கேயும் போகாது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்தே தீரும், அதை கரெக்டாக கொண்டு கொடுத்துருவேன். அது எந்த மாதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார். நான் சனி பகவான் சொல்றேன், இந்து மாதத்துல சனி பகவான் நம்ம ஒரு பேரை வச்சு சொல்றோம், அவ்வளவுதான். பட் எல்லா மாதத்தினருக்கும் இது போடணும், எல்லா மாதத்தினருக்கும் சனி பகவான் வேலை செய்வார். பட் அவங்களுக்கு அந்த பேர் இல்லை, அவங்க பொதுவாக அல்லான்னுடுவாங்க, பொதுவாக இயேசுன்னுவாங்க, அல்லது யெகோவான்னுவாங்க, ஒரு மதங்களை ஒரு பேர் சொல்லுவாங்க. பட் இயற்கை வந்து கடவுள் சக்தி வந்து அதை கரெக்டாக பண்ணும். கடனா கொடுங்க. அப்படி கடனா கொடுக்கவங்க மனசு இல்லையா, வட்டிக்காவது கொடுங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்காவது கொடுங்க. சரிப்பா எனக்கு தான் ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட், அதுக்குன்னு 10 ரூபா வட்டி கொடுக்குறேன்னு கொடுக்காதீங்க, தப்பு. 10 ரூபா வட்டி கொடுக்குறேன், 5 ரூபா வட்டி கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க, கந்து வட்டி மாதிரி கொடுக்காதீங்க. ஒரு ரீசனபிளாக ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், நீ முடியும் போது கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு வாங்கிக்க. தர்மமாக பண்ணுங்க. மனசு இல்லைன்னா கடனா கொடுங்க. அந்த கடனா கொடுக்குறதுக்கு மனசு இல்லைன்னா வட்டிக்காவது கொடுங்க. ஆனால் ப்ரெஷர் கொடுக்காதீங்க, எனக்கு இப்படி கொடுத்தாகணும் கொடுத்துதான் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. நியாயமான வட்டி கொடுங்க, ஒரு நியாயமான தர்மமான ஒரு வட்டி கொடுங்க.
சரி சார், நான் செக்யூரிட்டி எல்லாம் வாங்கிக்குவேன் சார். முடிஞ்ச வரைக்கும் செக்யூரிட்டி வாங்காத கொடுங்க. செக்யூரிட்டி வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா அது ஒரு கணக்கு, அதுக்கு ஒரு படம் இருக்கு, அதுக்கு படம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த மார்க், அதுக்கு தகுந்த மாதிரி பலன், அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். பட் செக்யூரிட்டி இல்லாத கொடுக்கும்போது தான் அது தர்மத்தோட கணக்கில் வரும். நீங்க செக்யூரிட்டி கொடுத்து பண்ணீங்கன்னா அது ஃபைனான்ஸ், அது வந்து அது என்ன ஒரு ஒரு பிஸ்னஸ். நான் வந்து கடன் கொடுக்குறேன், நீ எனக்கு வட்டி கொடுக்குற, அதுக்கு ஒரு செக்யூரிட்டி வாங்கிக்கிறேன். அப்போ இது ஒரு பிஸ்னஸ் ஆகுது. நீங்க பிஸ்னஸ் நோட்டுக்கு கொஞ்சம் அப்படி மாறி தர்மம்ன்ற நோக்கில் வாங்க. அப்போ வந்து செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்கும். அப்போ செக்யூரிட்டி அப்படின்னா எனக்கு நகையை கொண்டு பிளட்ஜ் பண்ணுங்க, எங்கள் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்து பிளட்ஜ் பண்ணுங்க, வேற ஏதாவது உங்களுடைய சொத்துக்களை வேற ஏதாவது இருந்தால் அதை பிளட்ஜ் பண்ணுங்க, இல்லை வேற ஏதாவது ஜாமீன் போடுங்க, ஜாமீன் போட்டு அவங்க கேரண்டி கொடுத்தா நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டு கொடுக்கறது வந்து தேர்ட் பார்ட்டி ஃபோர்த் பார்ட்டியில் வரும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி செக்யூரிட்டி இல்லாமல் கொடுங்க. நானும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு முன்னே நின்று வாங்கி கொடுத்துருக்கேன். தர்மம் பண்ண மனசு இல்லை, சரி சார் நான் கடனாக கொடுக்குறேன் சார். கடனாகவும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, வட்டி இல்லாமல் கொடுத்துருக்காங்க. சில பேர் இல்லை சார் நான் வட்டி கொடுக்குறேன் சார். ஓகே ரைட். சில பேர் வந்து சரி சார் நான் சூரிட்டி இல்லாமல் கொடுக்குறேன் சார். கொடுக்கட்டும் சார், பின்னாடி கொடுக்கட்டும் சார். கர்ம விதியை பற்றி புரிய தான் அந்த பக்கம் வரும். புரியாத போது அவங்க ஒரு லெவலில் இருப்பாங்க. சரி சார் நான் பணம் கொடுக்குறேன் சார், ஆனால் வந்து எனக்கு ஏதாவது ஒரு கேரண்டி வேணும், சூரிட்டி வேணும், எப்படி கொடுக்குறது? ஆமாம், நபர்களுக்கு நானே சூரிட்டியாக இருந்து வாங்கி கொடுத்துருக்கேன். நான் உங்கள் பணத்துக்கு நான் சூரிட்டி கொடுக்குறேன், நான் கேரண்டி உங்களுக்கு, நான் வேணா கூட உங்களுக்கு செக் கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. அவர் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு அவர் பணத்தை ரிட்டர்ன் கொடுத்த பிறகு நான் வேணா கூட பொறுப்பேற்கிறேன். அந்த மாதிரி நான் இன்னும் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்க, செக்யூரிட்டி கொடுப்பதன் மூலமாக நான் கொடுக்கறமாக சம்பாரிச்சுக்கிறேன், அவர் எனக்கு கொஞ்சம் சம்பாரிச்சு கொடுத்துட்றாரு. செக்யூரிட்டி கொடுக்குறேன், நாளைக்கு அவர் பணத்தை திருப்பி கொடுக்குறேன், நான் தான் பொறுப்பு. நான் செக் கொடுக்குறேன், அதை அவர் வாங்கி வச்சுக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட பேருக்கு பணம் கொடுக்குறாரு. ஸோ கொடுக்கும் பொழுது அவருடைய குட்கர்மா, அவர் செக்யூரிட்டி இல்லாமல் கொடுத்தாருன்னா அவர் நிறைய குட்கர்மா கிடைக்கும். அவர் செக்யூர்டாக வச்சுக்கிறார், ஒரு பாதுகாப்பு. நம்ம கொடுக்குற பணத்துக்கு ஒரு அப்போ இறைவனை நம்பலன்னு அர்த்தம். இறைவனை நம்பலை, ஏன்னா வந்து பணத்தை கரெக்டாக இறைவன் வர வச்சு கொடுப்பாரு, யாரையும் ஏமாற்ற விட மாட்டாரு அப்படின்றது அவர் நம்பிக்கை இல்லை. நம்ம தான் சொல்றோமே, கடவுளை நம்புறதே கிடையாது, நம்புற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். கடவுள்கிட்ட சரணடைஞ்சிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம், சரணடைவது கிடையாது. அதே மாதிரி அந்த இயற்கை கடவுளை நம்பவில்லை, அதனால பணம் வரலாம். என்ன பண்ண ஒரு செக்யூரிட்டி, எதுக்கும் டாக்டர் ஒரு சூரிட்டி கொடுத்தாருன்னு வச்சுக்கேன், அப்போ நம்ம பணத்துக்கு சேஃப்டி. நாளைக்கு முன்ன பின்னா கூட டாக்டர் பிடிச்சிக்கலாம், அவர் எங்கேயும் போக மாட்டார், அவர் கேரண்டியான பர்சன், அவர் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஒரு சேஃபான செக்யூரிட்டியோட அந்த பணத்தை அவர் கொடுக்குறாரு. சார் இப்போ அவர் கிடைக்கிற கொடுத்தோம்னா கொஞ்சம் குறையுது, ஏன்னா செக்யூரிட்டியோட கொடுக்குறாரு. அதனால கடவுளை நம்பல, அவர் கடவுளை நம்பி இருந்தால் அந்த செக்யூரிட்டி கேட்க மாட்டார். அப்போ கடவுளை நம்பாம அவர் செக்யூரிட்டி கேட்குறாரு. அப்போ செக்யூரிட்டி நான் கொடுக்குறாங்க, நாளைக்கு இவர் பணத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு கேரண்டி கிடையாது, ஏன்னா கொடுப்பாரா கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரியாது. பட் நான் கடவுளை நம்புறேன், கடவுள் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், நான் நம்புறேன். ஸோ நான் நம்பி அவருக்காக நான் கேரண்டி கொடுக்குறேன், நான் செக்கு கொடுக்குறேன், அதை வச்சு கொடுக்குறாரு. அதன் மூலமாக அவர் கிடைக்கிற குட் கர்மா ஒரு பார்ட்டி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. நான் கேட்காமே எனக்கு வருது, பிகாஸ் நான் கேரண்டி கொடுக்குறதுனால எனக்கு வருது. அது சர்வீஸ் சார்ஜா கடவுள் எனக்கு கொடுக்குறாரு, குட் கர்மா வச்சுக்கப்பா இல்லைங்கோ, நீ அவரை நம்பி கடவுள் கொடுக்குறாரு, நீ சூரிட்டி கொடுக்குற இல்லையா, நீ குட் கர்மா வச்சுக்க, எனக்கு குட் கர்மா கொடுக்குறாரு. இந்த குட் கர்மா அவருடைய அக்கௌண்ட் கொஞ்சம் குறைச்சி எனக்கு கொடுக்குறாரு, அது அவருக்கு. ஸோ அந்த மாதிரியாவது கொடுங்க, அந்த மாதிரியாவது கொடுங்க, ஒரு சூரிட்டி வாங்கிட்டு கூட கொடுங்க. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, யாருக்கு என்ன வேணுமோ அதை ஹெல்ப் பண்ணுங்க. ஒருத்தருக்கு சாப்பாடு வேணா அவருக்கு சாப்பாடு கொடுங்க, அவங்களுக்கு பணத்தை கொடுக்காதீங்க. ஒருத்தருக்கு பணம் வேணா அவருக்கு பணத்தை கொடுங்க, அவருக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க. யாருக்கு எந்த உதவி வேணுமோ அந்த உதவியை நீங்க செய்யுங்க. நான் எல்லாருக்கும் சாப்பாடு தான் போடுவேன், நான் பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறேன், நான் பறவைகளுக்கு சாப்பாடு போடுறேன். இதை 2 நாளாக அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்தது பார்த்தேன். நிறைய காக்காவுக்கு விலங்குகளுக்கு எல்லாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருந்தீங்க. நல்லது, சந்தோஷமான விஷயம் தான். நம்மள மாதிரி அதுவும் ஒரு உயிர் தான், அந்த உயிர்களுக்கு நீங்கள் செய்கிறது மிக முக்கியமான நல்ல விஷயம் தான். ஸோ அதில் வைக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சனிக்கிழமைகள வந்து காகத்துக்கு வைங்க. சனிக்கிழமைகளை ஸ்பெசிஃபிக்காக எல்லா நாளும் வைக்கலாம், தப்பு கிடையாது, எல்லா நாளும் வைக்கலாம், அது தவறு கிடையாது. தர்மம் வந்து என்னைக்கும் தலை காக்கும். தர்மம் செய்யறதுக்கு நேரம் காலம் நாள் நட்சத்திரம் எல்லாம் கிடையாது. எந்த டைமும் தர்மம், அதாவது நம்ம தர்மம்ன்றது வந்து நம்ம தர்மத்தை போக்குவதற்காக, நம்முடைய கஷ்டங்களை போக்குவதற்காக தர்மம் செய்யறோம். அதை எப்போனாலும் செய்யலாம், 24 hours 365 days, டே நைட்டு, பகல், நல்ல நாள் கெட்ட நாள், எல்லா நாளும் பண்ணலாம். அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து கடன் பிரச்சனை நிறைய இருக்கும், கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்கு, கடன் வந்து வெளியே வர முடியல, மேல முடியல, ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக சாட்டர்டேஸ்ல கண்டிப்பாக காகத்துக்கு நீங்க ஏதாவது தானியம் கொடுங்க, சாப்பாடு ஏதாவது கொடுங்க.
சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொடுக்கணும். நல்லா நாம சாப்பிட்டுட்டு பூரியும் பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் கொடுக்கக்கூடாது. காலைல எம்டி ஸ்டொமக்கில் முதல்ல அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாட்டர்டேயில் அது கொடுக்கணும். சாட்டர்டேயில் வந்து காகங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் சீக்கிரம் குறையும். எடனாலும் கொடுக்கலாம், சாட்டர்டே ஸ்பெசிஃபிக். அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்தினால ஸ்கின் நோய்களால் பாதிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க புதன்கிழமைகளில் புறாவுக்கு பச்சை பயிறு வைங்க. புதன்கிழமைகளில் புறாவுக்கு பச்சை பயிறு வைங்க. உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் டிசீஸ் சரியாயிடும். எப்படி சார் சரியாகும்? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளாஸ் நடத்தும்போது என்னுடைய குரு கிட்ட ஒருத்தர் கேட்டார். இந்த வார்த்தையை அவர் சொன்னபோது, புதன்கிழமையில புறாக்களுக்கு பச்சை பயிறு வச்சா எப்படி ஐயா சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டார் என்னுடைய குரு கிட்ட, என் கூட படிச்ச ஒருத்தர். அப்ப அவர் சொன்னாரு, சாஸ்திரங்கள்ட்ட சொல்லி இருக்கு, நீங்க அந்த நாள் அதை வச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. இல்லை நீங்க சொல்ற கருத்து உடன்பாடா இல்லை, ஒரு நோய் போறதுக்கும் அதுக்கும் எப்படி சம்பந்தம் அப்படி இவர் சொன்னாரு. அவர் வந்து ஜோதிடத்துல எக்ஸ்பர்ட், கொஞ்சம் மெடிக்கல் ஃபீல்டில் அவருக்கு அந்த அளவுக்கு விளக்கம் சொல்ல தெரியல. அப்ப நான் சொன்னேன் எழுந்து, ஐயா நான் ஒரு விளக்கம் சொல்லலாமா? சரி சொல்லுங்க. நான் சொன்னேன், அதாவது என்ன காரணம்னா, புதன்கிழமையில வைக்கிறோம் அப்படின்னா, புதன்கிழமையில ஏன் வந்து புறாவுக்கு அந்த பச்சை பயிறு வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, ஜோதிடத்துல சொல்லியிருக்கு. அந்த ஜோதிடம் சொன்னதுக்கான ரீசன் வந்து என்னன்ற நான் சொன்னேன். ஸ்கின் டிசீஸ் வந்து ஜாதகப்படி புதனுடைய பாதிப்புனால வரும். புதன் கிரகம் பாதித்தால் பல காரணங்கள் இருக்கு, அது ஸ்பெசிஃபிக்கா புதன் கிரகம் பாதிக்கப்பட்டால் ஒரு நோய் வரும், ஸ்கின் டிசீஸ் வரும். அந்த புதனை கண்ட்ரோல் பண்ணுகின்ற அந்த புதன் ஆதிக்கம் பெற்ற அந்த புதன் நாள்ல இந்த புதனுடைய சக்தியை வந்து நமக்கு அப்சார்ப் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி வந்து புறாவுக்கு இருக்கு. அதனால அந்த புறாவுக்கு வந்து நீங்க உங்களுடைய கையால நீங்க அந்த பச்சை பயிறு, அது பாசி பயிறுன்னு சொல்லுவாங்க, அந்த பயிரை நீங்க வச்சு அதை நீங்க சாப்பிடும் பொழுது அது சாப்பிட்ட உடனே அந்த மொமெண்ட்டு அதுல இருந்து ஒரு எனர்ஜி வரும். அது எனர்ஜி யாருக்கு வரும்னா, அதை யாரு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போகும். அப்ப நீங்க வந்து உங்க கையால அதுக்கு போடுறீங்க, சாப்பிட்றீங்கன்னு போது, அது சாப்பிட்ட உடனே கன்சியூம் ஆன உடனே ஒரு வகையான இன்விசிபிள் எனர்ஜி அதை யாரு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போகும். அந்த எனர்ஜி அப்ப நீங்க போட்டிங்க உங்களுக்கு வரும். அப்ப உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும். இதான் ஃபேக்ட். அது பின்னாடி இருப்பாரு. குரு கொஞ்சம் சொல்ல தெரியல, அதை நான் விளக்கமா சொன்ன பிறகு ஓகே கரெக்ட் பர்ஃபெக்ட்னு அந்த நீங்க என்ன காரணம் தெரியாம சொல்றீங்களேன்னு சொன்னவரும் ஒத்துக்கிட்டாரு, குருவும் ஒத்துக்கிட்டாரு. இது சயின்டிபிக் ஃபேக்ட். அந்த குறிப்பிட்ட நாள்ல எந்தெந்த உணவுப் பொருளை சாப்பிட்டா உடம்புக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நம்ம பின்னால வர வகுப்புகளை சொல்லுவோம். திங்கட்கிழமையில எதை சாப்பிடணும், செவ்வாய்க்கிழமையில எதை சாப்பிடணும், புதன்கிழமையில வாரத்தில் 7 நாட்களும் எதை சாப்பிடணும், பகல்ல எதை சாப்பிடணும், இரவுல எதை சாப்பிடணும், அப்படின்ற நிறைய விஷயங்கள் தான் இருக்கு. அதை பத்தி பின்வரும் வகுப்புகளை நம்ம அதை பத்தி பேசுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து புதன்கிழமையில புறாவுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நாளுமே கொடுக்கலாம், புதன்கிழமை தான் கொடுக்கணும்ல. புதன்கிழமை கொடுக்கறனால பலன் அதிகம்னு சொல்ல வரேன் அவன். ஸோ எல்லா நாளும் எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தாராளமாக தண்ணி கொடுங்க, உணவு கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க. பட் என்ன ஸ்பெசிஃபிக்காக என் கடன் போகணும், பண பிரச்சனை போகணுன்றவங்க சனிக்கிழமையில கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது எச்சில் சாப்பாடு, மீந்த சாப்பாடெல்லாம் கொடுக்கக்கூடாது. படசு, மீண்டு போனது இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. காகத்துக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது. எச்சில் சாப்பாடு மீண்டு போனது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, ஒன்னே நாய்களுக்கு மட்டும் கொடுக்கலாம். நாய்களுக்கு மட்டும் எச்சில் சாப்பாடு, மீந்த சாப்பாடு கொடுக்கலாம். பிகாஸ் இறைவன் அப்படி ஒரு அமைப்போட அவங்களை அமைச்சிருக்கிறார். அது வேற சப்ஜெக்ட், அதை பற்றி பேசணும் டிவேட்டோட. இதோட முடிச்சுக்குவோம், பின்னாடி விளக்கம் சொல்லுவோம். அப்போ அந்த எச்சில் சாப்பாடு நம்ம பிளேட்ல போட்டு எச்சில் பண்ணது, நமக்கு மீண்டு போனது, இந்த மாதிரி எல்லாம் காகத்துக்கு வைக்கக்கூடாது, புறாக்களுக்கும் வைக்கக்கூடாது, எந்த பறவைகளுக்கும் வைக்கக்கூடாது. நாய்களுக்கு மட்டும் வைக்கணும். நாய்களுக்கு மட்டும்தான் அனுமதி அளிக்கப்பட்டது. வேற எதுவாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம என்ன சாப்பிட்றோமோ, நம்ம என்ன குக் பண்ணி என்ன கண்டிஷன் சாப்பிட்றோமோ அதை அப்படி தான் கொடுக்கணும். கெட்டு போச்சு, மீண்டு போனச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நெகட்டிவ் ரிசல்ட் வரும். நாய்களுக்கு மட்டும்தான் அதை விட அங்கே மட்டும்தான் நமக்கு நெகட்டிவ் கர்மா வராது. அது அந்த மாதிரி பொருளை கொடுத்தாலும் பாசிட்டிவ் கர்மா வரும். ஸோ மற்ற காலையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை கொடுத்து பாருங்கள், உங்களுடைய லைஃப்பில் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும். சயின்டிஃபிக்காகவும் அதை ப்ரூவ் பண்ணி நம்ம சொல்ல முடியும்னால தான் உங்களுக்கு சில விளக்கங்கள் நம்ம சொல்லணும். சரிங்களா? தர்மத்தை வந்து பணமாக கொடுங்க, அப்படி முடியலன்னா தர்மமாக கொடுங்க, கேட்காமையே கொடுங்க, இல்லை கேட்டாவது கொடுங்க. தர்மம், தானம், கடனாவது கொடுங்க, வட்டி வாங்காதீங்க.
அப்படியே சரி வாங்கினா கூட ரீசனபிளாக வட்டி வாங்கிக்கோங்க, கொடுங்க. அப்படியே இல்லை வேற வழியே இருந்தா செக்யூரிட்டி வாங்கி தான் கொடுப்போம்னா செக்யூரிட்டி வாங்கிட்டு கொடுங்க. ஆனால் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காது, ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காது. ஒரு கந்துக்காரன் மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணி கொடுக்கூடாது. நீங்கள் தர்மத்தை சம்பாதிக்கிறதுக்காக குட்கர்மா சம்பாதிக்காக கொடுக்குறீங்க, அதை வந்து ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து தர்மத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக அப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20 பைபிளில் சொல்றது வந்து துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கரெக்டா? அடிக்கடியும் சொல்லிட்டு இருக்கோம், நிறைய வகுப்புல சொல்லிட்டு இருக்கோம். பட் எப்போ மாறும் எப்படி மாறும்னு சொல்லல, சுருக்கமாக சொல்லிட்டாங்க. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய துக்கங்கள் எந்த துக்கமாக இருந்தாலும் சரி, எந்த வகையான துக்கமாக இருந்தாலும் சரி, எத்தனை வகையான துக்கமாக இருந்தாலும் சரி, உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். இறைவனின் வார்த்தை பொய்க்காது, மனுஷனுடைய வார்த்தை பொய்க்கும், இறைவனுடைய வார்த்தை பொய்க்காது. இறைவனை நம்புங்க. நம்பலைனாலும் நம்ப வைப்பார், அது வேற. அடிபட்டு உதப்பட்டு நம்ம அதோட நம்பிட்டு போங்களா ஆரம்பத்திலேயே, இறைவன் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் தர்மத்தை காப்பாற்றுங்கள், தர்மம் உங்களை காப்பாற்றும். சரியா? தர்மத்தை பற்றி இதோட முடிச்சுக்கிறோம், சேரிட்டியை பற்றி இதோட முடிச்சுக்கிறோம். இதுக்கு பிறகு வேற ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணிக்க, நம்ம நாளைலேருந்து வேற கிளாஸுக்கு போகலாம். சரியா? தர்மத்தை பற்றி நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த சேரிட்டி பணமாக கொடுங்க, அந்த பணத்தை எப்படி கொடுக்கறது அப்படின்னு பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். இதோட முடிச்சுக்குவோம். அடுத்த கிளாஸுக்கு நம்ம போவோம். அடுத்தது வந்து ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு, என்னுடைய தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்ச போகும்போது விஷ ஜந்துக்கள்லாம் நிறைய இருக்கு, அதுக்கு என்னங்க ஐயா பண்ணணும், ஏதாவது மூலிகைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது விஷ ஜந்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தேல் கடிக்குது, பாம்பு கடிக்குது, நாய் கடிக்குது அப்படின்னாலும் அது ஒரு காரணத்தோட தான் நம்மளை கடிக்குது. பூர்வ ஜென்ம லிங்கை பார்த்தீங்கன்னா ஏதாவது வகையில் நம்ம அதை டார்ச்சர் கொடுத்துருப்போம், ஏதாவது வகையில் அதுக்கு டார்ச்சர் கொடுத்துருப்போம். அதுதான் நம்மளை வந்து கடிக்குது. அது பாம்பு கடிச்சாலும் சரி, தேல் கடிச்சாலும் சரி, பூராங் கடிச்சாலும் சரி, வண்டு கடிச்சாலும் சரி, எது கடிச்சாலும் ஒரு ஜென்மத்தில் நாம் அதுக்கு ஏதோ டார்ச்சர் பிரச்சனை கொடுத்துருப்போம், அது வந்து இப்போ கடிக்குது. இது கிளையர் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ கடிச்சது போச்சு சார், பாம்பு கட்சி சார், வண்டு கட்சி சார், அது கட்சி இது கட்சி, இது சோமனி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய. அது கடிச்சா இது கடிச்சா, எது கடிச்சாலும் பாஸ்ட் டைப்ல நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்மளால பாதிக்கப்பட்டது தான் வந்து இந்த டைம்ல அது கடிச்சிட்டு போகும். சரியா? மனுஷனா இருந்தா திருப்பி அடிப்பான், உடம்புகளை திருப்பி அடிக்க முடியாது. நாய் கடிச்சிச்சுன்னு இருக்காங்க, நான் போய் திருப்பி நாய் கடிக்க முடியாது இல்லையா? அது வந்து நம்ம கடிச்சிச்சு. அப்ப நாய் கடிச்சிச்சுன்னு நான் போய் திருப்பி கடிக்க முடியாது, நாம கடிக்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் வாழ்க்கையில ஒரு இந்த உதாரணத்தை மைண்ட் வச்சுக்கோங்க. நாய் நம்மளை கடித்தது என்பதற்காக நாம் நாயை திரும்பி கடிக்க மாட்டோம். சரி ஏதோ கடிச்சிச்சு, அதுக்கு என்ன ஆல்ட்ரேட் பண்ணணும் அப்படிதான் பார்க்கணும் மொழியே. அதே மாதிரி உங்க லைஃப்ல யாராவது ஒரு கஷ்டம் கொடுக்குறாங்க, துன்பம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பழிக்கு பழி நீங்க வாங்காதீங்க. நீங்க உடனே நான் அப்படிதான் செய்வேன், நான் அப்படிதான் செய்வேன்னு சொல்லி படி வாங்காதீங்க. அது ஏதோ கடிச்சதுக்கு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து வைத்தியம் தான் பண்றோம், டாக்டர் கிட்ட போறோம், வைத்தியம் பண்றோம், அடுத்த லெவலுக்கு போற மொழியே நம்ம திரும்ப கடிக்கிறது இல்லை. நாய் கடிச்சு நம்ம போய் திரும்ப நாய் தேடி கடிச்சிட்டு கடிக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா திரும்பவும் பழி வாங்காதீங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்காங்க. அக்செப்ட் பண்ணிட்டு இதுலேருந்து வெளியே வரத்துக்கு என்ன வழி, இதுலேருந்து வெளியே வரத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், என்ன செஞ்சா நம்ம வந்து வெளியே வருவோம், எப்போ நம்ம இந்த கர்மா கடியும் அப்படின்றத வந்து அடுத்த ப்ரொசீட் பண்ணும். இதைத்தான் வந்து இயேசு மகான் வந்து ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு சொன்னார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்ன காரணம் வந்து இதுதான். இதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்கு, பின்வரும் வகுப்புகளில் பார்ப்போம். அதை பற்றி பேசினாலும் 10 கிளாஸ் பேசலாம். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார், எப்படி சொன்னார் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா 10 கிளாஸ் ஓடும். அதுவே இப்போதைக்கு இதை மைண்டை வச்சுக்கோங்க. அதனால வந்து ஏதோ ஒரு ஜென்மத்தில் நமக்கும் அது லிங்க் இருக்கிறதுனால தான் அது வந்து கிடைக்குது, சும்மா வந்தெல்லாம் கிடைக்காது. இப்போ எதுவும் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த சகோதரர் வந்து 2 கிறிஸ்டல் ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரெடியா இருக்கு, நான் தான் ஒன்று பர்மிஷன் கொடுக்காம இருக்கேன். ரெடியாக தான் இருக்கு, ஒரு 1 வீக்காக ரெடியாக இருக்குது, இதை அனுப்பிச்சலாம் கேட்டு நேற்று கூட கேட்டார். நான் தான் ஒன்று பர்மிஷன் கொடுக்கல, கொடுத்துருவேன், ஒரு 2 டேஸில் கொடுத்துருவேன், வந்துடும். கிறிஸ்டல் கையில் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது ஐயா. கிறிஸ்டல் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம லைஃப்பில் ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடக்காது. இதே மாதிரி இந்த பூச்சிக்கடி, பாம்பு கடி, தேல் கடி, இந்த மாதிரி எல்லாம் வந்து மிருகங்கள் வந்து நம்மளை கடிப்பட கிறிஸ்டல் அலோவ் பண்ணாது. இந்த கிறிஸ்டல் என்ன பண்ணுங்க, 2 கிறிஸ்டல் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கிறிஸ்டல் மாறி வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம கூட வந்து 24 ஹவர்ஸ் கிறிஸ்டல் இருக்கும். கிறிஸ்டல் இருந்தால் உங்க கடவுள் வந்து உங்க கூட 24 ஹவர்ஸ் செக்யூர்டா இருக்காருனா. நீங்க என்ன சொல்லுவோம், என்னமோ பாதுகாப்பு படை இருக்கே, ஜட் பாதுகாப்பு, எஸ் ஜட், ரொம்ப ஹையஸ்ட் செக்யூரிட்டி வந்து ஜட்டு தானே.
பெரிய பெரிய விஐபிங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, அரசியல் தலைவர்கள்லாம் கொடுப்பாங்க, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்ஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க. ஜட் பாதுகாப்பு கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஜட் பாதுகாப்பு மாதிரி கிறிஸ்டல். ஜட் பாதுகாப்பை விட சூப்பர் பாதுகாப்பு கிறிஸ்டல். ஜட் பாதுகாப்பை விட பல மடங்கு உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது கிறிஸ்டல். ஜட் பாதுகாப்பு வந்து ஒன்லி உயிருக்கு மட்டும்தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், உயிருக்கு மட்டும்தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். பட் கிறிஸ்டல் பாதுகாப்பு உயிருக்கு மட்டும் இல்லை, உங்களை எல்லா ஆங்கிளையும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். உங்களை சுற்றி ஒரு 6 அடியில் உங்களை சுற்றி ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிக்கும், செக்யூர் ஃபார்ம் பண்ணிக்கும். இப்போ ஜட் பாதுகாப்பு, இப்போ யூஎஸ் பிரசிடென்ட் வராருன்னா முதல் சுற்று பாதுகாப்பு, 2வது சுற்று பாதுகாப்பு, 3வது சுற்று பாதுகாப்பு உடையும், பாதுகாப்பு உடையும்னுவாங்க. 1வது பாதுகாப்பு உடையும், 2வது பாதுகாப்பு உடையும், 3வது பாதுகாப்பு உடையும்னுவாங்க. அத்தனை பாதுகாப்பு உடையும் தூக்கிட்டு அடிக்கிறவங்களும் இருக்காங்க, அது வேற மேட்ரு. இந்திரா காந்தி அம்மாவுக்கு அவ்வளோ செக்யூரிட்டி தான் கொடுத்தாங்க. ஆனால் என்ன பண்ணார், அவரோட செக்யூரிட்டியை சுட்டார் இல்லையா. இரண்டையே வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்டை சுட்டு கொண்டுட்டாங்க. அவர் செக்யூரிட்டி தான் இருந்தார், அதையும் மீறி சுட்டாங்க இல்லையா. இரண்டையும் சுட்டாங்க, இந்திரா காந்தி அம்மாவை சுட்டாங்க. நிறைய நாடுகள்ல நடக்குது, நிறைய நாடுகள்ல அவ்வளோ செக்யூரிட்டி பாதுகாப்பு இருந்தாலும் நடக்குது, இவ்வளோ செக்யூரிட்டி பாதுகாப்பு தான் நடக்குது. ஆனால் கிறிஸ்டலுடைய பாதுகாப்புல வந்து உங்களை பாதுகாக்க கிறிஸ்டல் பாதுகாப்பு உடையும் வந்துச்சு அப்படின்னா அதில் யாரும் உள்ள பெனெக்ட் ஆகவே முடியாது. கிறிஸ்டலுடைய பாதுகாப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னா உள்ள யாரும் எந்த கணக்கும் பெனெக்ட் ஆக முடியாது. உயிருக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, எல்லா விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எல்லா வகைகளையும் எல்லா அம்சங்களையும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ அந்த கிறிஸ்டல் உங்ககிட்ட இருக்கும் பொழுது விஷ ஜந்துக்கள் உங்களை அண்டாது, ஆக்சிடென்ட் நடக்காது, இன்னும் நிறைய பெனிஃபிட் சொல்லிட்டு போகிறாங்க. கிறிஸ்டல் இருந்தால் அவ்வளோ செக்யூரிட்டி உங்களுக்கு. நீங்கள் பணம் கொடுத்து நீங்கள் ஹையர் பண்ணி நீங்கள் செக்யூரிட்டி ஏஜென்சி வச்சா கூட அவ்வளோ செக்யூரிட்டி உங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது, அவ்வளோ வகையான செக்யூரிட்டி. அதான் எல்லாருமே சொல்லணும், குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்கும் கிறிஸ்டல் வாங்கி யூஸ் பண்ணுங்க. லைஃப்பில் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க. நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, பறந்து எது வரைக்கும் எவ்வளோ வேஸ்ட் செலவு பண்ணியிருக்கீங்க. கிறிஸ்டலுக்கு செலவு பண்ணுங்க. ஒரு 2 கிறிஸ்டல் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 1 மாற்றி 1 மாற்றி ஒரு 4 ரேட்டாக 24 ஹவர்ஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் எப்படி போகிறீங்க நீங்கள் பாருங்கள், அதை வச்சுக்கோங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்துங்க. கடவுளையே நீங்கள் கூட வச்சுக்கிற மாதிரி அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கிறிஸ்டல் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த விஷ ஜந்துக்களுக்கு பயப்பட தேவையில்லை. பெரும்பாலும் நீங்கள் அந்த மாதிரி இடத்துல வந்து பெரியா நங்கை சிறியா நங்கைன்னு மூலிகை கேள்விப்பட்டிருக்கீங்க. பெரியா நங்கை, சிறியா நங்கை, துளசி கூட, இந்த மாதிரி மூலிகைகளை நீங்கள் அந்த இடத்துல வளர்த்துனீங்கன்னா விஷ ஜந்துக்கள் உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. கிறிஸ்டலே போதுமானது, இருந்தாலும் மூலிகைகளை வளர்த்தணும்னா அது உங்கள் விருப்பம், வளர்த்தலாம். பொதுவாகவே சிறியா நங்கை, பெரியா நங்கை இந்த மாதிரி மூலிகைகளை நீங்கள் அங்கே வளர்த்தலாம், அந்த விஷ ஜந்துக்கள் ஒன்றும் பண்ணாது. இந்த நீங்கள் கிறிஸ்டல் கையில் இருக்கிறனால கிறிஸ்டலை கையில் எடுத்து கிறிஸ்டலை கிட்ட வேண்டதில்லை, கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு இறைவான்னு சொல்கிறோம். இறைவா, இந்த விஷ ஜந்துக்கள் வந்து எனக்கும் என்னோட குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு கொடுங்கன்னா முடிஞ்சு போச்சு, வேற ஒன்றும் இல்லை. இறைவா, இந்த விஷ ஜந்துக்கள் இருந்து எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு கொடுங்க, அவ்வளோதான். நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ண பாசிட்டிவ் வேர்டு. இறைவா, கிறிஸ்டலை பார்த்து இறைவா, இந்த விஷ ஜந்துக்களிடம் வந்து எனக்கும் என்னோட குடும்பத்திற்கும் பாதுகாப்பு கொடுங்கள் அப்படின்னு சொன்னால் போதும், அவ்வளோதான். அது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதனால் உங்களுக்கு எந்த வகையிலும் எப்போ பாதிப்பும் வராது. ஸோ கிறிஸ்டல் வந்து நம்பர் 1 செக்யூரிட்டி, ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி, சூப்பர் செக்யூரிட்டி, சூப்பர் மோஸ்ட் செக்யூரிட்டி. சொன்னது அது நீங்கள் பயப்பட தேவையில்லை, இதை பண்ணலாம். மூலிகைகள் கிடைச்சா மூலிகைகளை வளர்த்து, இதுவே போதுமானது. அடுத்தது வந்து ஃப்ளவர் மெடிசனை பற்றி நேற்று ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க. ஃப்ளவர் மெடிசனை பற்றி நேற்று நிறைய, ஒரு ஃப்ளவர் மெடிசனாக இருக்குமோ, டாக்டர் வந்து கர்மா கிளீனிங் மெடிசன் கொடுக்குறாரே, அது ஃப்ளவர் மெடிசனாக இருக்குமோ, இல்லாமல் வேறு ஏதாவது மருந்தோ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்ததுன்னு சார் சொன்னார். அதாவது ஃப்ளவர் மெடிசன் அப்படின்றது வந்து டாக்டர் எட்வர்ட் பாச் அப்படின்றவர் வந்து இங்கிலாந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மவுண்ட் வர்னான்னு ஒரு சின்ன ஊர் வில்லேஜ் அது. அந்த ஊரில் சில மூலிகைகள் இருக்குது, சில மூலிகைகள் அங்கே இருக்குது, மலர்கள் இருக்குது. அந்த மலர்களில் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்ச மருத்துவம் வந்து டாக்டர் பாச் மலர் மருந்துகள்னு சொல்லுவாங்க, டாக்டர் பாச் ஃப்ளவர் மெடிசன்ஸ். அவர் வந்து டாக்டர், அவர் பேர் வந்து பாச்சு. அவர் வந்து ஆங்கில முறை மருத்துவத்தில் எம்டி முடித்தவர், ஆங்கில முறை மருத்துவம் எம்டி முடித்தவர். அதாவது இன்னைக்கு பெரிய பெரிய மருத்துவத்தை கண்டுபிடித்தவர்கள் எல்லாமே, மருத்துவ முறையை கண்டுபிடிச்சவர்கள் எல்லாமே வந்து ஏதோ போனோம், பேஷண்ட்டு வந்தாங்க, பணம் வாங்கணும், சம்பாரித்தோம், ரைட்டு, ஓகே, வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், நகைகள் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சவங்க யாரும் இதெல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கல, இதை கண்டுபிடிக்கல.
அந்த மக்கள் மீது உண்மையான அந்த அன்பை கொண்டவர்கள், மக்கள் மீது உண்மையான அந்த பாசத்தை கொண்டவர்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. டாக்டர் பாச் வந்து லண்டன்ல ரொம்ப ஃபேமஸான டாக்டர், சாதாரண டாக்டர் கிடையாது, அலோபதி டாக்டர், ரொம்ப ஃபேமஸான டாக்டர். அவர் நோய்களை குணப்படுத்துறாரு. ஆனா அவருக்கு மனசாட்சி உறுத்துது, நம்ம பேஷண்ட்டை பணம் வாங்குறோம், ஆனா பேஷண்ட்டை வந்து முழுமையா க்யூர் பண்ண முடியலையே. பேஷண்ட் க்யூர் ஆகிடலாம், அப்புறம் திருப்பி வராங்க, திருப்பி வராங்க. நம்ம வாங்குற பணத்துக்கு முழுமையான தீர்வு கொடுக்க முடியல. மனசாட்சி உறுத்துது, அவருக்கு. என்ன இது அப்படின்னு யோசனை பண்றாரு. அப்ப இறைவன் அவருடைய மூளையில வந்து உட்கார்ந்து அவரை வழிநடத்தி அந்த மவுண்ட் நான் கொண்டு போறாரு, காட்டுக்கு கொண்டு போறாங்க. அவர் காட்டுல பல வருடங்கள் வந்து அவரும் ஒரு சித்தர் தான், சித்தர்னு சொல்லிக்காத ஒரு சித்தர். அவரும் பல வருடங்கள் இருந்து ஒரு பூக்களில் இருந்து, மரங்களில் இருந்து அந்த மரங்களை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய கண்டுபிடிச்சு ஒரு மரத்துக்கும் ஒரு குணம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 39 வகையான மருந்துகளை அவர் தயார் பண்ணி கொடுக்குறாரு. முதல்ல ஒரு 8 கண்டுபிடிக்கிறாரு, அப்புறம் 8 அப்புறம் அப்படியே வந்து 39 கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு முடிச்சு சில வருடங்கள் அவர் இறந்துடுறார். சின்ன வயசுல அவர் இறந்துடுறார். இறந்தவர் வந்து சின்ன வயசு, ரொம்ப யங் ஏஜ்ல தான் அவர் இறந்துடுறார். ஏன்? கடவுள் வந்து ஒரு பர்பஸ்க்காக அவர் படைக்கிறாரு, அதை கண்டுபிடிக்கிறாரு, அதை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அந்த இறைவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றந்தும் அவரு போயிடுறாரு. விவேகானந்தரும் அப்படித்தான். அவர் பெரிய யோகி மகான் அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, ஆனா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரா சார்? சில குரூப் அவரை கேடு கிண்டல் பண்றாங்க. இல்லை, அவர் சில பர்பஸ்க்காக வராரு, இறைவன் சில பர்பஸ்க்காக அவர் அனுப்பிச்சுடுறாரு. அவர் வந்த பர்பஸ் முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு அவர் போயிடுறாரு. அதனால நீ இன்னும் ரொம்ப வருஷம் இருக்க வேண்டாம், நீங்க வந்திருப்பான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாரு. எல்லாமே இறைவனுடைய சித்தம் தான். அப்ப டாக்டர் பாச் வராரு, அவரும் இளம் வயதிலே இறக்குறாரு. ஆனா இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. மூலிகைகளிலிருந்து எடுக்கின்ற மருந்துகள் மனநோய்களை குணப்படுத்தும். அவருடைய கான்செப்ட் என்னன்னா, எல்லாரும் உடல் நோய்களை பத்தியே பார்க்கிறோம், உடம்பதான் பார்க்கிறோம். இன்னைக்கும் அப்பதான் பார்க்கிறோம். இன்னைக்கும் மக்கள் வந்து உடம்பதான் பார்க்குங்கிறாங்க. எல்லா சிஸ்டம் ஆஃப் மெடிசனும் அதுக்கு தான் கான்செப்ட் பண்ணுது. நான் பலமுறை திருப்பி சொல்லியிருக்கேன், ஆங்கில மருத்துவம் உடலை இயந்திரமாக பார்க்கிறது, மெஷினா பார்க்குது. மற்ற முறை மருத்துவங்கள் ஹோமியோபதி, டிஷ்யூ மெடிசன்ஸ் எல்லாமே மற்ற எல்லா முறை மருத்துவங்களும் மனிதனாக பார்க்கின்றன. சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் மட்டும்தான் மனிதனை ஆன்மாவாக பார்க்கின்றது. அப்போ ஆன்மாவாக பார்க்கின்ற மருத்துவம் தான் மிக உயர்ந்த மருத்துவம் இருக்குதே. மற்ற தப்புன்னு சொல்லவில்லை, அது ஹையஸ்டா போகுது, அவ்வளவுதான். அந்த ஆன்மாவாக பார்க்கும்போது தான் கர்மா உள்ள வருது. சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவம் மட்டும்தான் கர்மா பத்தி பேசுது. பட் இன்னைக்கு நடைமுறையில அன்பார்ச்சுனேட்டா சித்தா டாக்டர்ஸும் ஆயுர்வேத டாக்டர்ஸும் கர்மா பத்தி கண்டுக்கிறதே இல்லை. சென்னையில எனக்கு தெரிஞ்சு நுங்கம்பாக்கத்தை ஒருத்தர் தான் கர்மாவை பத்தி சொல்லி சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தார். நுங்கம்பாக்கத்துல ஒரே ஒருத்தர், அவர் மட்டும்தான் நோய்களை குணமாக்குவதற்கு மருந்துகளோடு கர்மாவையும் சரி செய்யணும், கர்மாவை சரி செஞ்சு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கத்துல ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொடுத்துட்டு இருந்தார். இப்ப அவரும் விட்டுட்டார். இப்ப அவரும் சொல்றது இல்லை, உலகத்திலேயே கர்மாவை சரி பண்ணுங்க, கர்மாவை சரி பண்ணா உங்க நோய் சரியா போயிடும், மருந்துக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் அப்புறம் கொடுங்க, கர்மா சரியாச்சாலே மருந்துக்கு வேலை இல்லைன்னு சொல்ற ஒரே ஒரு அமைப்பு வந்து டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தான். கர்மா எனர்ஜி ஹீலிங் மட்டும்தான் அதை கிளியர் பண்ணி கொடுக்கும். அதைத்தான் இந்த டாக்டர் இளங்கோ ஆயுஷ் சொல்லி கொடுக்கும். ஸோ இந்த மருத்துவ முறைகள்னு சொல்லி வரும்பொழுது மக்களுடைய கிட்ட பணத்தை வாங்குறோம், அவங்களுக்கு சரியான தீர்வை கொடுக்க முடியல, மனசு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்போதான் பார்க்கறாரு, அப்போ உடல் நோய்களுக்கு மனநோய்கள் காரணமாகின்ற, மனம் பாதிக்குது, மனம் பாதிச்சா உடம்பு பிரச்சனை வருது, அப்ப மனதை சரி பண்ணா உடல்நோய் சரியாயிடும் அப்படின்ற தத்துவத்தை மக்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இறைவன் டாக்டர் பாச்சை அனுப்புறாரு. டாக்டர் பாச்சு அலோபதி டாக்டரா வந்து எம்டி முடிச்சு பிராக்டிஸ் பண்ணி அப்புறம் வராரு. அந்த பல வருடங்கள் காட்டுல சுத்தி தெரிஞ்சு அந்த மவுண்ட் வர்னான் சுத்தி கடைசியில அந்த மூலிகைகள் இன்னைக்கு அது இங்கிலாந்துல மட்டும்தான் இருக்கு. இங்கிலாந்துல அந்த மவுண்ட் வர்னான் இடத்துல மட்டும்தான் இருக்கு அந்த மூலிகைகள். அந்த மரங்கள் வேற எங்கேயுமே இல்லை, உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது, அங்க மட்டும்தான் இருக்கு. அந்த மருந்துகளை கொடுத்து மனநோய்களை குணப்படுத்துகிறார்கள். உண்மை. நீங்க சைக்காட்ரிஸ்ட போயிட்டு குணமாகாத வியாதிகளை, சைக்காட்ரிஸ்ட போயிட்டு குணப்படுத்த முடியாத வியாதிகளை, சைக்காட்ரிஸ்ட போயிட்டு இன்னும் காம்ப்ளிகேஷன் ஆகி போச்சு, இதுக்கு என்ன பண்ண தெரியாத வியாதிகளை, மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை, மன ரீதியான எல்லா பிரச்சனைகளையுமே பாட்ச் மட மருந்துகள் குணப்படுத்தும்.
இதுக்காகத்தான் இறைவன் அவரை படைச்சு அந்த ஃப்ளவர் மெடிசன் கொண்டு வந்தார். அது பாச் மலர் மருத்துவம், தவறு கிடையாது, கரெக்ட். நாம அதுக்கு மேல ஹையரா வரோம். ஆன்மா பாதிக்கிறதுனால தான் மனமே பாதிக்குது. உடல் மனம் ஆத்மா. ஒரு மனிதன் எதனால் ஆனவன்? உடல் மனம் ஆத்மா, இந்த 3 நாள் ஆனவன். அப்போ ஆத்மாவோட சரி பண்ணனா மனமும் சரியாயிடும்ன்றதுதான் சித்தர்களுடைய கான்செப்ட், இறைவனுடைய கான்செப்ட். இறைவனுடைய கான்செப்ட்னா சித்தர்கள் சொல்ற விஷயம். ஆன்மாவை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா மனம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். மனம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுச்சுன்னா உடல் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். மருந்தே தேவையில்லை. புரியுதுங்களா? ஆன்மாவை சரி பண்ணிட்டீங்கன்னா மனம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். மருந்து தேவையில்லை. இருக்கு பாத் ஃப்ளவர் மெடிசன் கூட தேவையில்லை. மனதுக்கு பாத் ஃப்ளவர் மெடிசன் நல்ல சிஸ்டம், தப்பு இல்லை, அது அவர் குறை சொல்ல. பெர்ஃபெக்ட் சிஸ்டம், பெர்ஃபெக்ட் நான் பெர்ஃபெக்ட் சித்தர், அவர் சித்தர். அதே நேரத்துல மனம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு பாத் ஃப்ளவர் மெடிசன் யூஸ் பண்றோம். பட் நீங்க ஆத்மா ஹையர் லெவலுக்கு ஆத்மாவுக்கு போயிட்டீங்கன்னா, ஆத்மாவை சரி பண்ணிட்டீங்கன்னா மனம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். மனதுக்கு மருந்து தேவையில்லை. மனம் சரியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உடல் சரியா போயிடும், உடல் நோய்கள் சரியாயிடும். இதுதான் கான்செப்ட். அந்த ஆன்மாவை சரியாகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னா சித்தர்கள் தான் சொல்லி. சித்தர்கள் சொல்லுகின்ற மூலிகைகள் நம்ம இந்திய நாட்டுல இருக்கிற மூலிகைகள், இங்க இந்திய நாட்டுல இருக்கிற மூலிகைகள் தான் அதை நம்ம பண்ணணும். அப்ப அது ஆன்மா சரியாகுது, இது சரியாகுது, மனம் சரியாகுது, மனம் மூலமா உடல் சரியாகுது. அப்ப சித்தர்கள் தெளிவா நிறைய மூலிகைகள் எடுத்திருக்காங்க. நம்ம நாட்டில் நிறைய மூலிகைகள், நிறைய மலர்கள்லாம் இருக்கு. அதுல இருந்து நம்ம எடுத்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், செந்தாமரை இருக்கு, செந்தாமரை இருக்கு, லோட்டஸ். அதுல இருந்து ஒரு மருந்தை எடுத்து அதை பண பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு அதை கொடுத்துட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட தரித்திரனும் செடுமை நிலைக்கு வந்து விடுவான். எப்பேற்பட்ட தரித்திர இருக்கிறவங்களும், கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும், ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்துக்கு இருக்கிறவங்களும் அதை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா செழுமை நிலைக்கு வந்து விடுவார்கள். அப்படின்னா என்ன பண்ணோம்? அந்த மருந்து கொடுத்தா ஒரு மனிதன் செல்வாக்காக செல்வத்தோட இருப்பதற்கு நெகட்டிவ் கர்மா கிரியேட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸை நியூட்ரலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு செல்வத்தை கொண்டு போக முடியும் இல்லையா? நீங்க கஷ்டத்தில் இருக்கணும், தரித்திரத்தில் இருக்கணும், அன்றாட பணப்பிரச்சனை உழலணும் அப்படின்னு அமைப்பு இருக்கும் பொழுது உங்களுக்கு செல்வம் கொடுக்க முடியாது. அப்போ இந்த செந்தாமரை மடை உங்களுக்கு செல்வத்தை கொடுக்குது அப்படின்னா என்ன? அந்த காசை கிளியர் பண்ணணும். அந்த அவங்களுடைய நெகட்டிவ் கர்மாஸ் எல்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு செல்வம் வருக்கான வழியை செய்யும். இதை செந்தாமரை செய்யும். இந்திய நாட்டு மடை. வெண்தாமரை, ஒயிட் லோட்டஸ், வெண்தாமரை. செந்தாமரையை இப்படிதான் மகாலட்சுமிக்கு ஈக்குவலா கொடுத்தாங்க. ஏன் செந்தாமரையே மகாலட்சுமி கொண்டு கொடுத்தாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. என்னுடைய குரு இந்த செந்தாமரையிலிருந்து எப்படி மருந்து எடுத்து எப்படி மக்களுக்கு கொடுத்து பணக்காராக மாற்றணும்னு சொல்லுங்க எனக்கு ட்ரைனிங் கொடுக்கும் போது முதல்ல காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் அது வரைக்கும் தாமரை பூ பார்த்ததே கிடையாது. நான் அது வரைக்கும் மெடிக்கல் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற வரைக்கும் தாமரை பூ நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அப்படி பிறந்து வளர்ந்த சூழ்நிலை அப்படி தாமரை பூ நான் பார்த்தது கிடையாது. கேலண்டரில் தான் பார்ப்போம். மகாலட்சுமி அம்மா உட்காந்துருப்பாங்க, நம்ம மனித உருவில் உட்காந்துருப்பாங்க, உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 கையிலையும் காயின்ஸ் கொட்டும், அப்படி பார்த்துருக்கேன் நான். அப்போ அது வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், ஓ மகாலட்சுமி அந்த செந்தாமரை பூல உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க போல இருக்குது, பணம் எல்லாம் நிறைய கையில கொடுப்பாங்க, எல்லாமே கையிலிருந்து பொற்காசு கொட்டும் இல்லையா, அப்படிதான் வரும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். குரு செந்தாமரை பூவை கொண்டு இப்படி முன்னாடி வச்சுட்டு, இதான் செந்தாமரை பூ, இதுலேருந்து மருந்து எடுத்து மக்களுக்கு கொடுத்தோம்னா அவன் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் செழுமைக்கு வந்துடுவான், இருந்து எப்படி மருந்து சொல்லி கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இது செந்தாமரை பூவா ஐயா அப்படின்னா. ஆமா அப்படின்னாரு. திரும்ப பார்த்து, இது செந்தாமரை பூவா ஐயா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னாரு. 3வது தடவையும் திருப்பி கேட்கும்போது, என்ன இது திருப்பியே கேட்குறேன்னா, நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன்னா, மகாலட்சுமி அம்மா உட்காந்துக்கிறாங்கல்ல, உட்காந்துக்கிறாங்கன்னா அவ்வளோ ஒரு ஆள் உட்கார பெரிய பூவா இருக்கும் நான் நினைச்சிட்டு. எனக்கே சிரிப்பா தான் இருக்கு. அறியாம, இக்னரன்ஸ் இஸ் ரூட் காஸ் ஆஃப் ஆல் அவர் சஃபரிங்ஸ் இல்லையா? அப்போ அவ்வளோ பெரிய பூவா இருக்கும். கேலண்டர்ல தான் பார்த்துருக்கோம், சாமி சிலையில பார்த்துருக்கோம். அப்போ மகாலட்சுமி அம்மா அவ்வளோ ஒரு ஆளே உட்காடுறாங்க. ஒரு இப்போ நானே இருக்கேன், நம்மள மாதிரி ஒரு லேடி உட்காடுறாங்கன்னா அவ்வளோ பெரிய பூவா இருக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன், இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கே வெக்கமா தான் இருக்கு. என்னடா நாம் டிகிரி செகண்ட் இயர் படிக்கும் போது கூட இவ்வளவு அன்னவரா இருந்திருக்கிறோமேன்ட்டு அவர் காட்டின பிறகுதான் எனக்கே அவர் கேட்டாரு,
ஏன் இப்படி கேள்வி கேட்க இல்லையா, நான் வந்து மகாலட்சுமி பெருசா இருப்பாங்க, அவங்க வந்து உட்கார அளவுக்கு பூ பெருசா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. பார்த்தா பொசுக்கு சின்னதா கொடுக்குறீங்களே. சிரிச்சாரு. இப்படிதான் இருக்கியா நீ, இதான் இதான் செந்தாமரை பூ அப்படின்னு சொல்லிட்டு செந்தாமரை பூ. எனக்கு இப்ப நினைச்சாலும் சிரிப்பா தான் இருக்கு. என்னடா இப்படியா நம்ம இருந்திருக்கோம், மடத்தனமா இருந்திருக்குமே தெரியாம. பிகாஸ் நான் பார்க்கல, எனக்கு பார்த்தே கிடையாது, பார்க்கான வாய்ப்புகள் கிடையாது, அப்பதான் பார்க்கறேன். ஸோ அதுல இருந்து மருந்து எடுத்து எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி வெண்தாமரை, அதே மாதிரி மல்லிகைப்பூ. வெண்தாமரைந்து ஒரு மருந்து எடுத்து கொடுத்தோம்னா எப்பேற்பட்ட படிப்பு கம்மியா இருக்கு, டல்லா இருக்கு, படிப்பே ஏற மாட்டேங்குது சார், டல் மார்க்கு, ஃபெயில் மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அதை சாப்பிட்டாங்கன்னா நல்லா பிரைட் ஆயிடுவான். இதைத்தான் நம்ம இந்து மதத்துல வந்து சரஸ்வதியை வந்து கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியை அந்த வெண்தாமரை மேல உட்கார வச்சாங்க. அப்புறம் உஷாராயிட்டேன் நான். ஓ, வெண்தாமரை மேல உட்காருக்கிறது வந்து சரஸ்வதினா அது சரஸ்வதி ஒரு இமேஜினரி ஃபார்ம் தான், அது சரஸ்வதியே வந்து உட்கார்ல, அது சின்ன பூ தான் அது அப்படின்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி வெண்தாமரை வந்து கல்விக்கோ, அதே மாதிரி மல்லிகைப்பூ ஜாஸ்மின் சொல்றோம் இல்லையா, அந்த ஜாஸ்மின் அதுல இருந்து எடுக்கிற ஒரு மருந்தை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி ஒன்னாயிடுவாங்க. கணவன் மனைவி ஒன்னாயிடுவாங்க, டைவர்ஸ் கேட்க மாட்டாங்க, டைவர்ஸ் பானவங்க கூட ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதுக்கு அந்த ஒரு பவர் இருக்கு. அது சிம்பாலிக்கா நம்ம எப்படி சொல்றோம், புதுமண தம்பதிகள் இல்ல ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃபுக்கு மல்லிகைப்பூ வாங்கி போய் கொடுப்பாங்க. ஏன் வாங்கி போய் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து மனைவியை கவர் பண்ணிக்கோன்னுவாங்க, சினிமாலாம் வரும். மல்லிகைப்பூ வாங்கி போய் கொடுத்து ஒய்ஃபை கவர் பண்ணிப்பா, ஒய்ஃபை கைக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, சினிமால நாடகத்தெல்லாம் வரும். ஏன் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து மனைவி கொடுக்கணும், கவர் பண்ணணும், பெண்களுக்கு ஏன் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து கவர் பண்ணணும் அப்படின்னா, அது உள்ள தாந்திரிக ரீசன் சொல்லி உள்ள வந்தோம்னா அது கணவன் மனைவியினுடைய அன்பை வந்து இணைக்கும், கணவன் மனைவியுடைய அன்பை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும், கணவன் மனைவி கிட்ட இருக்கிற அந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாம் குறைச்சி அந்த ஒரு அந்யோன்யத்தை கொண்டு வந்து கொடுக்கும். சரி, தான் வந்து மல்லிகைப்பூ சூடுவதன் காரணம் கணவன்மார்களோ மற்றவங்களோ அந்த பெண்களுக்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்க காரணம் வந்து அதுதான். அந்த மல்லிகைப்பூவில் இருந்து சில முறையில் மருந்துகளை எடுத்து, சித்தர்கள் சொன்ன முறைப்படி அந்த மருந்துகளை எடுத்து அதை கணவனோ மனைவியோ சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த கணவன் மனைவிக்கு இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகள் வரைஞ்சி சேர்ந்து நம்ம டைவர்ஸ் ஆனவங்களையே எத்தனையோ பேர் சேர்த்து வச்சிருக்கோம். டைவர்ஸ் ஆனவங்களையே சார், இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் பேப்பர், கவர்மெண்ட் ஒரு பேப்பர் கொடுத்தது, அதில் நீங்கள் 2 பேரும் டைவர்ஸ் ஆகிக்கங்க, கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜி கையில் போட்டு கொடுத்துக்கிறாரு, தேவையில்ல சார், தூக்கி போடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்கிட்ட இது வரைக்கும் கவுன்சிலிங் வந்த கூட நான் யாரையுமே வந்து சேர்ந்து தான் வாட வச்சுக்கோடி பிரிச்சதே கிடையாது. அது மிகப்பெரிய பாவம். அது என்னுடைய விருப்பத்தில் நம்ம குறுக்கு நிறைய மாதிரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும், அதுக்காக உயிரை கொடுக்கணும், அதுக்காக ட்ரை பண்ணணும், அதுக்காக என்ன எஃபெக்ட் உண்டோ அத்தனையும் பண்ணணும். நம்ம ஒழிய பிரிச்சு வைக்கிறதுக்கு பண்ணி அந்த பாவத்துல அவங்களையும் கொண்டு போய் தள்ளக்கூடாது, அந்த பாவத்தை நாமளும் சேர்த்துப்போம். மிகப்பெரிய பாவம் அது. அடுத்த லைஃப்ல திருமணம் வாக்கி நல்லாவே இருக்காது, சந்தோஷமே இருக்க மாட்டோம். பிகாஸ் நாமளே கிரியேட் பண்ணிக்கிறோம். கணவன் மனையை சேர்த்து வைக்க பாருங்க, பிரிக்காதீங்க. என்னுடைய அனுபவத்தை நிறைய வகுப்புல சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் டைவர்ஸ் வர கேஸ்ல நியர்லி 60 to 70% பேரண்ட்ஸ் தான் முதல் காரணமா இருக்கிறாங்க. வங்கடக்கிறான் பார்த்துக்கலாம் வா, நான் பார்த்துக்கிறேன், செஞ்சுக்கிறேன், உன்னை காப்பாத்துறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மாருங்க தான் நம்பர் 1, அப்பா மாருங்க கூட 2வது 2. அம்மா மாருங்க தான் பொண்ணுடைய வாழ்க்கையை நான் காப்பாத்துறேன், நல்லா வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு கெடுக்கிறதுங்களே அம்மா தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் அப்பா, அப்புறம் மற்றவங்க கூட பிறந்தவங்களா நான் காப்பாத்துறேன் நீ காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கடைசியில் டீல் விட்டு போயிடுவோம். கடைசியில் இந்த அம்மா புலமைன்னு கிடப்போம். நிறைய உதாரணங்கள் இருக்கு. அந்த மல்லிகைப்பூ வந்து அந்த மருந்து எடுத்து கொடுத்தோம்னா அந்த உணர்வுகள் வந்து அந்த வெறுப்பு உணர்வுகள் தான் போயும், அன்பு உணர்வுகள் அதிகமாகும், கணவன் மனைவிக்கிட்ட அன்பனியமா இருக்கும். மல்லிகைப்பூல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி எல்லா பூக்களுக்கும் ஒரு பலன் இருக்கு, எல்லா பூக்களுக்கும் ஒரு பலன் இருக்கு, எல்லா மூலிகைகளுக்கும் ஒரு பலன் இருக்கு. இதை வந்து இந்திய முறையில இந்தியாவோட இருக்கிற மூலிகைகளை எடுத்து தான் நாம வந்து கர்மா கிளியரிங் மெடிசன் கொடுக்குறோம். இந்த கர்மா கிளியரிங் மெடிசனுக்கும் பாட்ச் ரெமெடிஸ்க்கும் வித்தியாசம் இருக்குன்றதுக்காக அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்ததுன்றதுக்காக உங்களுக்கு நான் இந்த விளக்கம் சொன்னேன். வாட்ச் ஃப்ளவர் மெடிசன் வேற, அது முழுக்க முழுக்க மனசுல மட்டும்தான் வேலை செய்யும். பட் நம்ம கொடுக்குற அந்த கர்மா கிளியரிங் மெடிசன் அப்படின்றது வந்து ஆன்மாவில் வேலை செய்யும், ஆன்மாவில் வேலை செய்யும், ஆன்மாவில் வேலை செஞ்சு அதை சரி பண்ணுவோம். இந்த ஆன்மாவில் வேலை செய்கிற மருந்துகள் வந்து இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. எல்லா மலர்கள்ல இருந்தும் எல்லா மூலிகைகள் இருந்தும் எடுக்கிறோம். சிதர்கள் சொன்ன ஃபார்முலா படி, சிதர்கள் சொன்ன விதிமுறைகளின் படி, சிதர்கள் சொன்ன அந்த ஃபார்முலரி சிஸ்டம் சொல்லுவாங்க, அந்த முறைப்படி மருந்துகளை தயார் பண்ணி கொடுக்குறோம். கர்மா கிளியரிங் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா அது உங்களுடைய ஆன்மாவில் வேலை செய்கின்றது, மனதில் இல்லை, உடலில் இல்லை. ஆன்மால சரியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் மதம் சரியாக ஆரம்பிக்கும். ஸோ உலகமே உடல் ரீதியான மருந்துகள்ல இருக்கும் பொழுது
மனம் பாதிப்பதனால் நோய்கள் உருவாகின்றன, மனத்துக்கு ஒரு மருந்து வேணும்னு சொல்லிட்டு டாக்டர் எட்வர்ட் பாச் அப்படின்ற ஒரு ஆத்மாவை அமைச்சு, ஒரு சித்தரை அமைச்சு அதை கண்டுபிடிச்சு மக்கள் சமுதாயத்துக்கு இறைவன் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு இன்னும் ஹையர் வெர்ஷன்ல ஆன்மாவை சரி பண்ணீங்கன்னா எல்லாமே சரியாயிடும், மனசை மட்டும் பத்தாது அப்படின்னு அடுத்த லெவலுக்கு, அடுத்த கிளாஸ் லெவலுக்கு வந்து ஆன்மாவை வந்து சரி பண்ணுங்க, அந்த ஆன்மாவை சரி பண்ணா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்து மற்ற மூலிகைகள், நாட் ஃப்ளவர் மெடிசன்ஸ். இங்கே சித்தர்களுடைய இதுல வந்து இலைகள்ல இருந்து எடுக்கிறோம், செடிகள்ல இருந்து எடுக்கிறோம், பூமியில இருக்கிற மற்ற பொருள்ல இருந்து எடுக்கிறோம், மூலிகைகள்ல இருந்து எடுக்கிறோம், மரம் செடி கொடிகள் எல்லாத்துலேருந்து எடுக்கிறோம், கல்லுல இருந்து எடுக்கிறோம், மண்ணுல இருந்து எடுக்கிறோம். இந்த கேசியம் கர்மா கிளேவிங் மெடிசன்றது எதுலாம் வருது அப்படின்னா எல்லா ஆஸ்பெக்ட்லையும் வருது. வேறு மூலிகைகள் மட்டும், ஃப்ளவர்ஸ் மட்டும் கிடையாது, இலைகள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த செடிகள்லேயே இருக்கும். அதாவது ஒரு இடைக்கும் அந்த செடிக்கும் மருத்துவ குணங்கள் வித்தியாசப்படும். செடிகள்லேருந்து எடுக்கிறோம், பூமியில் இருக்கிற மண்ணுலேருந்து எடுக்கிறோம், கல்லுலேருந்து எடுக்கிறோம், இன்ஆர்கானிக் ஆர்கானிக் திங்ஸ் சொல்றேன் இல்லையா, கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும். இன்ஆர்கானிக் பொருள்கள், ஆர்கானிக் பொருள்கள், அங்கக பொருள்கள், அனங்கக பொருள்கள், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு பூமியிலிருந்து நிறைய பொருள்கள், அந்த பொருள்கள் இருந்து எடுக்கிறோம். சரி, இந்த மாதிரி எந்தெந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மருந்து எடுக்கணுமோ அத்தனையும் இந்த கிங்டம்ல இருந்து எடுக்கிறோம். எது பூமியில் இருக்கிற விளைக்கின்ற எல்லா பொருள்களும் வந்து எடுத்து கொடுக்குறோம். இதை தான் சித்தர்கள் சொன்னது. கர்மா கிளியரிங் மெடிசன் வந்து மலர் மருந்துகள் கிடையாது, டாக்டர் பாச் ஃப்ளவர் மெடிசன் கிடையாது. அதையும் தாண்டி அதுக்கும் உயர்ந்த ஆன்மாவில் வேலை செய்கின்ற மருந்துகள் தான் நாம இந்த முறையிலிருந்து எடுத்து சித்தர்கள் முறைப்படி எடுத்து கொடுக்குறோம். ஸோ கர்மா கிளியரிங் மெடிசன்றது வேற, ஃப்ளவர் மெடிசன், டாக்டர் பாச் ஃப்ளவர் மெடிசன்றது வேற. புரிஞ்சுக்கோ, சரியா? இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? எமர்ஜென்சி பில்ஸ். வணக்கம். எமர்ஜென்சி பில்ஸ் அப்படின்றது வந்து டாக்டர் பாச் ஃப்ளவர் மெடிசன்லையும் இருக்கு. டாக்டர் பாச் ஃப்ளவர் மெடிசன்லையும் வந்து ரிஸ்க் ரெமடி என்ற பேர்ல இருக்கு. ஒரு 5 மருந்துகளுடைய கலவை அது, 5 மருந்துகளுடைய கலவை அது. அது வந்து ரிஸ்க் ரெமெடி அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த ரிஸ்க் ரெமெடி நம்ம சாப்பிடலாம். அது இன்டர்னலாகவும் எடுக்கலாம், எக்ஸ்டர்னலாகவும் அப்ளை பண்ணலாம், ரெண்டுமே அப்ளை பண்ணலாம். அது நல்ல மருந்து, தவறு கிடையாது, நல்ல மருந்து. அதே மாதிரி மருந்து நாம் வந்து எமர்ஜென்சி பில்ஸ்னு ஒன்று கொடுக்குறோம். அந்த எமர்ஜென்சி பில்ஸ் அப்படின்றது வந்து டாக்டர் பாச் ஃப்ளவர் மெடிசன் கொடுக்குறாரு இல்லையா, அதை விட பல மடங்கு பவர் உள்ளது, பல விஷயங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பயன்படக்கூடியது. எமர்ஜென்சி மெடிசன் அப்படின்னு வந்து கர்மா கிளீனிங் மெடிசன்ல கொடுக்குற மருந்து வேற, டாக்டர் பாச் ஃப்ளவர் மெடிசன்ல ரிஸ்க் ரெமெடின்னு கொடுக்குறது வேற. இது வேற மருந்து, அது வேற மருந்து. ரிஸ்க் ரெமெடி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பாச் ஃப்ளவர் கொடுக்குற மருந்து அருமையான மருந்து, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அது மனதில் வேலை செய்யும், மனதில் வேலை செய்வதன் மூலம் உடம்பிலும் வேலை செய்யும். அது வந்து தட் இஸ் ரிஸ்க் ரெமெடி. பட் நாம கொடுக்குற அந்த எமர்ஜென்சி மெடிசன் சொல்லி கொடுக்குற அந்த கர்மா கிளியரிங் மெடிசன் ஆத்மாவிலே வேலை செய்யும், மனதிலையும் வேலை செய்யும், உடலையும் வேலை செய்யும். ரிஸ்க் ரெமெடி டாக்டர் பாச் ஃப்ளவர் மெடிசன் மனசுலையும் உடம்புலையும் வேலை செய்யும். நாம கொடுக்குற அந்த எமர்ஜென்சி மெடிசன் அதுக்கு மேல ஹையர் பிளேன், அடுத்த லெவல்ல போயிட்டு ஆன்மாவிலையும் மனதிலையும் உடலையும் வேலை செய்யும். ஸோ நாம கொடுக்குற கர்மா கிளியரிங் மெடிசன் வேற, எமர்ஜென்சி மெடிசன் சொல்லி கொடுக்குற அந்த கர்மா கிளியரிங் மெடிசன் வேற, இது வேற. இது வந்து ரிஸ்க் ரெமெடியை விட ஹையர் லெவல்ல இருந்து வேலை செய்யும், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல இதை விட பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஸோ விளக்கம் கொடுத்துருக்கேன், தெளிவாக புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தென் அடுத்தது பத்து நிமிஷம் தான் இருக்கா? சரி, ஓகே. ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க, பெண்களுக்கு வந்து சொத்து எல்லாம் வந்து புகுந்த வீட்டில் இருக்கிறோம், நாம பிறந்த வீட்டிலேருந்து நமக்கு சொத்து வர வேண்டியது இருக்கு. சொத்து வர வேண்டியது அவங்க கொடுக்கலைன்னா நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு கிளைம் பண்ணி வாங்கலாமா, கேட்கலாமா, அதுக்காக நம்ம ஃபைட் பண்ணி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நான் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன், புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டு தான். ஒரு பீரியட்ல கருணாநிதி ஐயா கவர்மெண்ட்லன்னு நினைக்கிறேன், அவர் கவர்மெண்ட்ல தான், அவர் ஆட்சியில் தான் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம்னு கொண்டு வந்தார். பெண்கள் சொத்துரிமை சட்டம்னு கொண்டு வந்தார். சட்டத்தில் தவறு ஒன்றும் கிடையாது, ரைட், ஓகே. அதாவது வந்து ஆண்கள் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறாங்க, பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க, அது ஒரு சீர்சனத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க, அதோட சரி விட்டுட்டோம், முடிஞ்சு போச்சு.
சொத்துல பங்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இவர் திராவிட இயக்கத்துல வந்தவர் இல்லையா? அதனால ஆண்களுக்கு பெண்கள் வந்து சரிசமம், ஆனா பெண்களுக்கு சொத்துரிமை எல்லாம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பீரியட்ல தான் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். மகளிருக்கு சொத்துரிமை சட்டம். அப்போ ஒரு குடும்பத்துல பிறந்த பெண்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமைப்படி அவங்களுக்கும் சொத்து உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி சட்டம் அலோவ் பண்ணுது. ஓகே, சட்டம் இருக்கட்டும், அதை நம்ம குறை சொல்லலை. ஆனா இது வந்து சென்டிமெண்டா டச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இங்க வந்து சட்டத்துக்கு வேலை கிடையாது, ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயம். பொதுவாகவே அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண்ணை வந்து இன்னொரு வீட்டுக்கு கொடுக்கும் பொழுது, பெண் எவ்வளவா இருந்தாலும் அவங்க வீட்டில் வச்சுக்க முடியாது. ஒரு காலத்துல அந்த பெண்ணை வந்து வளர்த்து இன்னொருத்தர் ஆண்கிட்ட ஒப்படைக்கணும். அதுதான் வந்து உலகியல் வாழ்வியல் முறை. அது அது இன்னொரு குடும்பத்துக்கு போயிட்டு அந்த வீட்டில் வாழ்ந்து அது குடும்பத்தை பார்த்துக்கும். அந்த பெண்ணை கொடுக்கணும், நம்ம வீட்டிலேருந்து கொடுக்கும் பொழுது அதுக்கு நம்ம பொண்ணை கொடுக்குறோம், அது நல்லா வாழ்வதற்கு, அது நல்லா ஹாப்பியா இருப்பதற்கு, அது நல்லா சந்தோஷமா இருப்பதற்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? நகை கொடுப்பாங்க, சீர்சன் நிறைய இருக்கு. அது ஒரு ஒரு கமிட்டில ஒரு விதமா இருக்கு. நிறைய விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. அது என்னன்னா அந்த பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்காக கொடுக்குறது. நம்ம கூட பிறந்த ஒரு தங்கச்சியை கொடுக்குறோம், ஒரு அக்காவை கொடுக்குறோம். அது அந்த குடும்பத்தை போய் நல்லா வாழணுன்றதுக்காக இவங்க சந்தோஷமா ஹாப்பியா கொடுக்குறது. அது பின்னாடி பேர் வந்து வரதட்சணை மாறி போச்சு. இவங்க அன்பா கொடுத்தது போய் டிமாண்ட் பண்ணி கேட்குற அளவுக்கு வந்துச்சு. இப்ப இவங்க அன்பா கொடுப்பாங்க, அது கமிட்மெண்ட்லாம் கிடையாது. ஒரு பொண்ணை நம்ம கொடுக்குறோம், நீங்க பொண்ணை வச்சு வாழுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி பொண்ணை வளர்த்து ஆளாக்கி, பெற்று வளர்த்து ஆளாக்கி கொடுக்குறோம். அதை ஆண்டர் பண்ணும்போது என் பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்காக நாம அது கொடுக்குறோம். என்னுடைய அக்கா நல்லா இருக்கணும், என்னுடைய தங்கச்சி நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம பிறந்த வீட்டுல இருந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அது நாடடைவில் என்ன ஆயிப்போச்சு, வரதட்சணை கேட்டு டிமாண்ட் பண்ணி வாங்குற அளவுக்கு ஆயிப்போச்சு. அது நம்மளுடைய சுயநலத்தினால வந்தது, அது அப்படி கிடையாது. ஆனா இப்ப என்னன்னா, பெரும்பாலும் அந்த காலத்துல ஆண்கள் சம்பாதிப்பாங்க, பெண்கள் வந்து அதை நிர்வாகம் பண்ணி குடும்பத்தை நடத்துவாங்க. சம்பாதிக்கிறது ஆண்கள் தான். அதனால இந்த ஒரு பெண்ணை போய் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க சம்பாதியம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் சம்பாதிப்பார். கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, ஒரு பொண்ணை கொடுக்குறீங்க, அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்காரர் சம்பாதிப்பாரு, அவங்க வச்சுக்குவாங்க. அப்போ இந்த வீட்டுல பிறந்த பசங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, ஏன்னா இவங்க சம்பாதிச்சாதான் இவங்களுக்கு உண்டு. அதனால அந்த சீரோட முடிச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அது ஒரு நம்ம இந்து சமுதாயத்துல வீட்டுல எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் தாய் மாமனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தாய் மாமன் இல்லாம எந்த ஃபங்க்ஷனும் இருக்காது. அந்த உறவு முறைகளை அப்படி அமைச்சிட்டாங்க, அந்த மாதிரி அமைச்சிட்டாங்க. நம்ம தமிழர்கள் உறவு முறைகள்லாம் நீங்க அதை பத்தி பேசுறீங்கன்னா அவ்வளவு பலவிதமா பேசலாம். அதாவது வந்து எந்த காரணத்தை கொண்டு நம்ம வந்து குறைய சொல்ல முடியும். அவ்வளவு அருமையான செட்டப் பண்ணுங்க, ஃபேமிலி சிஸ்டம் அவ்வளவு அருமையா செட்டப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஒரு புகுந்த வீட்டுக்கு பொண்ணு போகுது, அது சந்தோஷமா இருக்கணுக்காக கொடுக்குறோம், அது அவங்க கடவுளுடைய சம்பாதித்தை வச்சு அது வாழும். அப்ப இவங்க வந்து அதுக்கு பிறகு செய்யணுன்ற அவசியம் கிடையாது. பட் எல்லா ஃபங்க்ஷன்லையும் அது கல்யாணம் பண்ணி, அது குழந்தை பிறந்து, அது வயிற்றுல ஒரு குழந்தை பிறந்து, காது குத்துறது இருந்து, கல்யாணத்துல இருந்து எல்லாமே தாய் மாமன் சீர்னு வரும். தாய் மாமன் சீர்னா அம்மா வீட்டு சீர் அது வரும். இதைத்தான் வந்து சிஸ்டமா அப்படி கொண்டு வந்தாங்க, சாஸ்திரமா சம்பிரதாயமா கொண்டு வந்தாங்களே ஒழிய அப்பா வீட்டுல இருந்து உனக்கு அடுத்தது கண்டிப்பா கொடுக்கணும் கட்டாயம் எல்லாம் கிடையாது, அதை எதிர்பார்க்கவும் கூடாது. ஆனா இன்னைக்கு இருக்க சிஸ்டம் வந்து இல்ல, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், ரைட், ஓகே, அதுக்கு பிறகு இப்ப நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னாங்க. ஏன் அப்போ அந்த முறை இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்பா உங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாரு, இப்ப இந்த வீட்டுல யார் சம்பாதிப்பாங்க? உங்க அண்ணனோ உங்க தம்பியோ இவங்க தான் சம்பாதிக்கணும். அப்ப இவங்க சம்பாதிச்சு அவங்க மனைவியை காப்பாற்றணும், அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும். அதனால கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. சாங்கி சடங்குகள் எப்பப்போ ஃபங்க்ஷன்லாம் வருது அப்பெல்லாம் தாய் மாமனாக நீ போய் செஞ்சிரு அப்படின்றதுதான். அப்போ சட்ட ரீதியாக கொடுக்கணும் அமைப்பு கிடையாது. இந்த கான்செப்ட் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு, தவறாக உணர்ந்து கொள்ளப்பட்டு அரசாங்கம் சட்டம் கொண்டு வருது. வரதட்சணை கேட்கறதும் தவறு, கொடுக்கறதும் தவறு. அது இன்னைக்கு கேட்கவும் கேட்கறாங்க, கொடுக்கவும் கொடுக்குறாங்க. அதை பத்தி நாம் பேசி ஆக போறது ஒன்றும் இல்லை. அது ஒரு பக்கம் எப்படி லஞ்சம் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாதுன்னாங்களோ அதே மாதிரி வரதட்சணை கேட்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. ஆனா வரதட்சணை கேட்டுதான் இருக்கிறாங்க, கொடுக்கவும் கொடுத்துதான் இருக்காங்க. ரெண்டுமே நடக்குது, அது வேற சமாச்சாரம். கம்பல் பண்ணி கேட்கக்கூடாது, விருப்பப்பட்டு கொடுக்கறத வாங்கிக்கலாம், தப்பு இல்லை, சாஸ்திரம் அங்கீகரிக்கப்படுது. கம்பல் பண்ணி எனக்கு இது கொண்டு வா, இது கொண்டு வா அப்படின்னா கம்பல் பண்ணக்கூடாது. விருப்பப்பட்டு அவங்களா கொடுக்கட்டும், வாங்கிக்கணும். ஓகே, இப்போ இந்த சட்டம் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த சட்டம் வந்து ஒரு சட்டம், அது அப்படியே இருக்கட்டும். உங்க கூட பிறந்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இஸ்லாத்துல குரான்ல ஒரு வசனம் வரும், உன்னுடைய சகோதரன் பசித்து இருக்கும் பொழுது, உன்னுடைய சகோதரன் கஷ்டத்துல இருக்கும் பொழுது நீ யாருக்கோ போய் தர்மம் செஞ்சீங்கன்னா அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு ஒரு வசனம். இந்த மீனிங் உள்ள ஒரு வசனம்.
உன்னுடைய சகோதரன் பசித்து இருக்கும் பொழுது, உன்னுடைய சகோதரன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நீ யாரோ ஒருத்தருக்கு போயிட்டு தர்மம் பண்ணீங்கன்னா அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப என்ன சொல்ல வராங்க? முதல்ல உன் கூட பிறந்தவங்களுக்கு நீ பண்ணு, உன் கூட பிறந்தவங்களுக்கு நீ செய்யி, அதுக்கு நேர மற்றவங்களுக்கு செய்யுன்ற. மற்றவங்க செய்ய வேணாம்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உன் கூட பிறந்தவங்களுக்கு பாரு, அவன் கஷ்டப்படுறானா அவனுக்கு செய்யி அப்படின்னு சொல்லுவார். கூட பிறந்தவங்க ஏன் பிறக்கிறாங்க, எதுக்கு பிறக்கிறாங்கன்னா அது பெரிய ரீசன். சில காரணங்களுக்காக தான் அவங்க கூட பிறக்கிறாங்க. அது அக்காவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், சில காரணங்களுக்காக தான் உங்களுக்கு அவங்க நம்ம கூட பிறக்கிறாங்க. காரணம் இல்லாம பிறக்கல, அந்த காரணம் உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். அந்த காரணம் நீங்க ஏன் பிறந்திருக்காங்க, எதுக்கு பிறந்திருக்காங்க ஏன்னு உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். ஏதோ ஒன்று பாராட்டுறீங்க, குறை சொல்றீங்க, அன்பா இருக்கீங்க, அன்பா இல்லை, சண்டை பிடிச்சிருங்க, வெட்டிக்கிறீங்க, மடிக்கிறீங்க, எப்படி போய்க்கிறீங்க. ஆனா ஏன் எதுக்காகன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியல. அப்ப கூட பிறந்தவங்க நம்ம இருக்காங்க அப்படின்னா, இப்ப ஒரு பெண்மணி கல்யாணம் ஆயிட்டு போயிடுறாங்க, கொடுத்த வீட்டுல அண்ணனோ தம்பியோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னும் போது, அண்ணனையோ தம்பியோ, அப்பா நான் நல்லா புகுந்துட்டு நல்லா சந்தோஷமா இருக்கேன், நான் ஹாப்பியா இருக்கேன், நல்லா இருக்கேன், நீங்க கஷ்டப்படுறீங்க, எனக்கெல்லாம் ஒண்ணு பாகம்லாம் தர வேண்டாம், நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. சட்டம் தூக்கி குப்பையில போடுங்க, சட்டம் தேவையில்லை. அன்புதான், அன்புதான் இங்க. சட்டம் இங்க வந்து என்ன செய்ய போகுது? சட்டமும் கடக்கட்டும், நீங்க செய்யுங்க. உன் கூட பிறந்த ஒரு ரத்தம், ஒரு அண்ணனோ தம்பியோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஆனா நீங்க புகுந்து விட்டு நல்லா இருக்கிறீங்க, நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லா கம்ஃபர்டபுளும் இருக்கு. அப்ப அவன் கஷ்டப்படுறாங்கன்னும் போது, அண்ணா தம்பி நீ எடுத்துக்கோ, சொத்தா வச்சுக்கோ, பண்ணிக்கோ, நீ நல்லா இரு போ அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணி சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பல மடங்கு வரும். அவங்க என்ன கொடுத்தா உங்களுக்கு வந்து எனக்கு நன்மை கிடைக்கும், இவ்வளவு சொத்து கிடைக்கும், இவ்வளவு நகை கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ, அதை கிடைத்தால் நீங்க என்ன சந்தோஷப்படுறீங்களோ அதோட பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் பண்ணி சந்தோஷமா கொடுங்க. ஓகே. அதே மாதிரி தாய் வீட்டு சைட்ல இருந்தும் பொண்ணுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டோம், சரி உங்களுக்கு ஷேர் கொடுக்க மாட்டோம், இல்லை ஷேர் இவ்வளோதான் கொடுப்போம், உனக்கு ஷேர் கொடுக்க மாட்டோன்றது ஒன்று. சரி கவர்மெண்ட் சட்டம் போட்டாங்க, சரி நான் கொடுக்குறேன், ஷேர் இவ்வளோ தான் கொடுத்து இது மாதிரி கொடுக்க மாட்டேன். சட்டத்தை குப்பையில போடுங்க. திரும்பவும் சொல்றேன், உங்க கூட பிறந்த ரத்தம் ஒரு அக்காவோ தங்கச்சி கஷ்டப்படுதா, சட்டம் என்ன சட்டம்? அம்மா நான் உனக்கு என்னம்மா, உனக்கு எவ்வளவு வேணா கொடுக்குறேம்மா, நான் கொடுங்க, சந்தோஷமா கொடுங்க, ஷேர் எல்லாம் வேண்டாம், 50% ஷேரு, அதுக்குண்டான ஷேர், ஃபுல் ஷேரே கொடுங்க, ஃபுல்லாவே கொடுங்க. ஏமா நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நீ கஷ்டப்படாதம்மா, இந்தாம்மா நீ வச்சுக்கமா, சந்தோஷமா நீங்க கொடுங்க. சட்டம் நீங்க என்ன பண்ணும்? நீங்க சந்தோஷமா கொடுத்து பாருங்க, நான் இவ்வளவுதான் கொடுப்பேன், ஏன்னா ஷேர் அவ்வளவுதான், நாலாக்கும் பிரிச்சு கொடுக்கணும், உனக்கு இவ்வளவுதான். அது கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு கூட பிறந்த ரத்தம் அது, அதுக்கு நீங்க சந்தோஷமா ஹாப்பியா நீங்க கொடுங்க, பணத்தை கொடுங்க, ஷேர் அதிகமாகவே கொடுங்க. அந்த லிமிட் இல்லை, சட்டம் என்ன சொல்றது இவ்வளவு கொடுங்க அது இல்லை, அதை தாண்டி கொடுங்க, சந்தோஷமா கொடுங்க. அது சந்தோஷப்படும், அந்த அக்காவோ தங்கச்சி சந்தோஷப்படும். பரவாயில்லையே நம்ம அண்ணன் தம்பி இவ்வளவு நம்ம பண்ணாங்களே நினைக்கும். அந்த நினைக்கிற அந்த அந்த கர்ம பலன், அந்த தாட் ஃபார்ம் உங்களுக்கும் உங்க ஜெனரேஷனுக்கும் பல வகையில ஆசீர்வாதமாக வரும், பல வகையில் நன்மைகள் கொடுக்கும். நீங்க ஏன் சட்டத்தை கையில பிடிச்சிக்கிறீங்க? சட்டத்தை கையில பிடிச்சிங்க. இங்க சட்டம் இங்க ஒரு வேலையே கிடையாது, சட்டம் இங்க ஒரு பொருட்டே கிடையாது. அது லோ லெவல் பீப்புளுக்கு. நீங்க ஹை லெவல் ஆஃப் பீப்புளா இருங்க. உங்க கூட பிறந்த ஒரு சகோதரி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா சட்டத்தை பார்க்க வேண்டாம், நீங்க கொடுங்க, தாராளமா கொடுங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், நம்ம கடை முடிஞ்சு போச்சு, எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு விட்டுறாதீங்க. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா கொடுங்க. அதே மாதிரி பெண்கள் சைட்லயும் அப்படிதான், எனக்கு ஷேர் கொடுக்கணும், எனக்கு இது கொடுக்கணும், இது கொடுக்கணும், அது கொடுக்கணும், கோர்ட் கேஸ் எல்லாம் போகாதீங்க, வேண்டாம். அது அவங்க கஷ்டத்துல இருக்காங்களா, அவங்க வந்து துன்பத்துல இருக்காங்களா, பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், நான் நல்லா இருக்கேன், எங்க ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாரு, என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லா இருக்கேன், நீ வச்சுக்கண்ணா, நீ வச்சுக்கண்ணா தம்பி, நீ வச்சுக்கப்பா அண்ணா, நீ வச்சுக்கோண்ணா, நீ நல்லா இருண்ணா அப்படி நீங்க பிளஸ் பண்ணி சந்தோஷமா கொடுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க ஷேர் கிடைச்சா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு சந்தோஷமா இருப்பீங்க. இவ்வளவு ஷேர் கொடுத்தா போதும் என் தங்கச்சிக்கு அக்காவுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமா கொடுத்தீங்கன்னா அதை விட பல மடங்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இதை தான் நீங்க மிஸ் பண்றீங்க. இதைத்தான் நீங்க மிஸ் பண்ணீங்க. இதை சொல்லிக் கொடுத்து யாருமே இல்லை. கர்மா எனர்ஜி ஹீலிங் தான் சொல்லிக் கொடுக்குறோம். கர்மா எனர்ஜி ஹீலிங் தான் இதை சொல்லிக் கொடுக்கும். வேற யாருமே சொல்லிக் கொடுக்கல. நீங்க வேணா சேலஞ்ச் பண்ணி சொல்ல பாருங்க, யாருமே சொல்றதில்லை. இதுதான் உண்மை. இதான் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும். கஷ்டப்படுறவங்க யாரா இருந்தாலும், உடன் பிறந்தவங்களா இருந்தாலும் தாராளமா கொடுங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு போகாதீங்க. நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி நாட் ஒன்லி ஃபேமிலியில, பொதுவாகவே கோர்ட்டு கேஸ் நீங்க போயிட்டு நீங்க ஒரு லிட்டிகேஷன் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினீங்கனாலோ ஒரு சொத்தை வாங்கினாலோ அதை நீங்கள் முழுவதுமாக அனுபவிக்க முடியாது. சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க.
நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இது உங்க லைஃப்ல எல்லா கேஸ்லயும் அப்ளை பண்ணி பாருங்க. டாக்டர் இளங்கோ சொன்னது சரியா தவறா பாருங்க, அப்ளை பண்ணி பாருங்க. உங்க தெரிஞ்ச சர்க்கிள்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, உங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்ல, உங்க ஓன் ஃபேமிலிலேயே ஒரு கோர்ட்ல ஒரு லிட்டிகேஷன் போட்டு அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க ஜெயிச்சு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சட்டம் உங்களுக்கு அது ஒரு நிவாரணம் தரும். ஆமா, உங்க சைட்ல நியாயம் சொல்லி தரும். ஆனால் அந்த சொத்தை நீங்க முழுவதுமாக சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. அதுல 1000 தடைகள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். கோர்ட்டை ஜெயிச்சிருங்க, தீர்ப்பு உங்க பக்கம் வந்துடும். எல்லாமே ஓகே, எல்லாமே பர்ஃபெக்ட். ஆனால் அதை நீங்க நிம்மதியா சந்தோஷமாக அனுபவித்தீங்களான்னு பார்த்தா அனுபவிக்க மாட்டீங்க. இது ஏன் அனுபவிக்க மாட்டீங்க, ஏன் உங்களால அனுபவிக்க முடியாது அப்படின்றத எந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் லாவும் உங்களை விளக்கம் சொல்லாது. எந்த வக்கீலும் சொல்ல மாட்டார், அவருக்கு தெரியாது. எந்த ஜட்ஜும் சொல்ல மாட்டார், அவருக்கும் தெரியாது. எந்த லீகல் கன்சல்டன்ட்டும் சொல்ல மாட்டார், அவருக்கும் தெரியாது. உங்களுக்கும் தெரியாது. நீதித்துறை சம்பந்தப்பட்ட யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இறை சட்டத்தை பற்றி தெரிந்த என்ன மாதிரி சில பேர் சொன்னாதான் தெரியும் உங்களுக்கு. இறை சட்டத்தை பற்றி அறிந்த என்னை மாதிரி தெரிஞ்சவங்க யாராவது சொன்னாதான் உண்டு, இல்லைன்னா அது கூட இல்லை. எப்பயுமே நான் ஒரு ஒரு விஷயத்துக்கு போறேன், நான் கோர்ட்டுக்கு போறேன் பண்றேன், நீங்க நல்லா பாருங்க, உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மாறுபாடு இருந்தாலும் சொல்லுங்க, நான் அதை கிளியர் பண்றேன். நீங்க ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது ஓகே ரைட், நான் கோர்ட்ல ஜெயிச்சிட்டேன், எனக்கு சொத்து வந்துருச்சு, எனக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்தாங்க, எனக்கு வந்துட்டாங்க. ஈவன் இந்த சொத்து உரிமை, இப்ப சகோதரி கேட்ட மாதிரி சொத்து உரிமையில் எனக்கு வந்துச்சு அப்படின்னாலும் கூட கொஞ்சம் நல்லா அமைதியா நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா நைட்ல படுக்கும்போது அமைதியா உட்காந்து எந்த டென்ஷன் இல்லாம கொஞ்சம் அப்படியே சிந்தனை பண்ணி பாருங்க. அதை நீங்க நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக உங்களால் அனுபவிக்க முடிகின்றதா, உங்களால் அதை என்ஜாய் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. சத்தியமா முடியாது. ஏன் அப்படின்னா நெகட்டிவ் தாட் ஃபார்ம். இந்த நெகட்டிவ் தாட் ஃபார்மை எந்த சுப்ரீம் கோர்ட்டோ, ஹைகோர்ட்டோ, எந்த கீழ்நிலை கோர்ட்டோ, எந்த கோர்ட்டோ அரெஸ்ட் பண்ண முடியாது. நீங்களோ உங்க வக்கீலோ வேற உங்க லீகல் கன்சல்டன்ட்டோ யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ண முடியாது. நெகட்டிவ் தாட் ஃபார்ம் கண்டிப்பா வரும். 24 hours உங்ககிட்ட வந்துட்டே இருக்கும், உங்களுடைய சக்கராவை பாதிக்கும். நெகட்டிவ் தாட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் அடிக்கிறது உங்களுக்கு சோடா பிளக்ஸஸ் இங்கே அடிக்கும். சோடா பிளக்ஸ் கட்டுது மூலாதார சக்கரத்தில் அடிக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு சக்கரமா அடிக்கும். ஃபர்ஸ்ட் சோலா பிளக்ஸ் தான் அடிக்கும். அந்த சக்கரை அடிச்சு மற்ற சக்கராவை அடிக்கும். இந்த சக்கராவை 24 hours 3 ஸ்பீட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், எனர்ஜி வந்துட்டே இருக்கும். நீங்க பிராணிக் ஹீலிங்ல போவீங்க, கட் பண்ணுவீங்க, ரேக்கில போவீங்க, கட் பண்ணுவீங்க, மற்ற எனர்ஜில போவீங்க, கட் பண்ணுவீங்க, அப்படின்னு திருப்பி வந்துட்டே இருக்கும். லைஃப் லாங் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு வெவ்வேறு பிரச்சனைகள் வெவ்வேறு விதத்துல வெவ்வேறு மாதிரி வந்துட்டே இருக்கும். இதனால தான் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. இதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு தெரியாது. திருப்தி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, மனசுல ஒரு ஒரு உள்ளார்ந்த அன்பு இல்லாம வேற வழியே இல்லையே, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்களே தலைவிதி, வேற என்ன பண்றது, இதுக்கு மேல கோர்ட்டுக்கு போறதுக்கு இல்லையே, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டோம், அங்கேயும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, வேற வழியே இல்லையே, நாங்க அழுது வடிங்கன்னு உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சொத்தை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. அது யாராக இருந்தாலும், நானா இருந்தா கூட, யாரா இருந்தாலும், பிகாஸ் அந்த தாட் ஃபார்ம் நமக்கு பாதிக்கும், பல வகையில பாதிக்கும். நீங்கள் படுகின்ற துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் யாருக்கிட்டோ இருந்து வந்து கொண்டிருக்கின்ற நெகட்டிவ் எனர்ஜி தாட் ஃபார்ம் தான் உங்களுக்கு காரணம். உங்களுடைய கர்மா நெகட்டிவ் எனர்ஜியாக தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணும். அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த நெகட்டிவ் எனர்ஜி தாட் ஃபார்மை எப்படி பெர்மனண்டா கட் பண்றது, திரும்ப வராத எப்படி நியூட்ரைஸ் பண்ணி பெர்மனண்டா கட் பண்றது தான் கர்மா எனர்ஜி ஹீலிங்ல சொல்லி கொடுக்குறோம். இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் பிரின்சிபிள்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இருந்தா வெளியே வந்துடுவீங்க. அதனால தயவு செய்து உரிமை போராட்டமா போய் எனக்கு இவங்க கொடுக்கணும், இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இன்னொரு விஷயம், அந்த சகோதரி மைண்ட் வாஷ் நமக்கு வருது. அவங்க நல்லா பணக்காரங்களா தானே இருக்கிறாங்க, இப்ப நான் நீங்க சொல்ற மாதிரி அவங்களோட எக்கனாமிக்கலி கொஞ்சம் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் கம்மி தானே, அப்ப அவங்க கொடுக்கலாம்ல. இது புகுந்த வீட்லையும் சரி, பிறந்த வீட்லையும் சரி, பொதுவா அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, நல்ல வசதியா தானே இருக்கிறாங்க, அவங்க கொடுக்கலாம்ல, எங்க அண்ணன்மாரன் கொடுக்கலாம்ல, எங்க அண்ணிமாரன் கொடுக்கணும் தான். அது யாரும் இல்லைன்னு சொல்ல மறுக்கல, கொடுக்கணும் தான். கொடுக்க மனசு இல்லை, கொடுக்கல. அப்ப ஏன் நீங்க கம்பல் பண்ணி வாங்குறீங்க? கம்பல் பண்ணி வாங்கினீங்கன்னா சரி வேற வழியில கேட்குதுன்னு அழுது வடியும் கொடுப்பாங்க. அந்த அழுது வடியும் கூட உங்களுக்கு வரங்காதுன்னு சொல்ல வரேன், புரியுதுங்களா? நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், நீங்க மைண்ட் வாய்ஸ் கரெக்ட் தான். அதாவது என்னன்னா, அவங்க நல்லா வசதியா தானே இருக்காங்க, வைல் கம்பேரிங் வித் தம் நான் கீழே தானே இருக்கேன், அப்ப அதனால எனக்கு கொடுக்கலாம்ல, கொடுக்கணும் தான், நியாயம் தான். அதை நான் மறுத்து சொல்ல கரெக்டு தான். அவங்க கொடுக்கணும் தான். அவன் தங்கச்சியோ அக்காவோ
இப்படி இருக்கு, சரி நம்ம கொடுப்போம், நம்ம அவங்களோட வசதி நம்ம கொடுப்போம். கொடுக்க மனசு வேணும், வரல. அப்ப கொடுக்க மனசு இல்லை, வரலன்னும் போது நீங்க கம்பேர் பண்ணி வாங்காதீங்க. கருணாநிதி சட்டம் போட்டாரு, எனக்கு ரைட் இருக்கு, இந்த ரைட் படி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்காதீங்க. ஏன்னா சந்தோஷமா கொடுக்குறாங்களா, அழுது கொடுக்குறாங்களா, எந்த மனநிலை கொடுக்கிறார்கள் அப்படின்னு, எந்த மனநிலையில் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாரு. அவங்க சந்தோஷமான மனநிலை கொடுக்கவே இல்லை, அழுது வணிஞ்சிக்கின்னு திட்டிக்கின்னு சாபம் கொடுத்துக்கிட்டு தான் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு தெரியாது, எனக்குக்கா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அழுது வணிஞ்சிக்கின்னு திட்டிக்கின்னு சாபம் கொடுத்து, விளங்குவியா, நல்லா இருப்பியா, நாசமா பரவல, இப்படி எல்லாம் கேஸ் போட்டு இப்படி பண்றியே அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு கொடுப்பாங்க. அந்த திட்டிட்டு கொடுக்கறத அந்த வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுடைய லவ்டு ஒன்ஸ், உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கும் நன்மைகளை தராது. அதனால விட்டுடுங்க, பரவாயில்ல விட்டுடுங்க. நல்லா இருங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்க மனதார பிளஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய தாய் வீட்டில இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் வரணுமோ, என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ, அதை இறைவன் வேற ஏதாவது வகையில கொடுப்பார். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அம்மா வீட்டில இருந்து அண்ணன் கொடுக்கணும், தம்பி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அம்மா வீட்டுல இருந்து அண்ணன் கொடுக்கணும், தம்பி கொடுக்கணுன்றதை விட அவங்க அழுது வழங்கி கொடுக்கறத அவாய்ட் பண்ணிட்டு நீங்க பார்த்து அவங்க பிளஸ் பண்ணுங்க. மனசார நல்லா இருங்கப்பா, சரி வச்சுட்டு நல்லா போடுங்க, அப்பா சம்பாரிச்சது அம்மா சம்பாரிச்சது, சரி நல்லா போடுங்க, நானும் உங்களுக்கு கூட பிறந்தவ தான், பட் எங்களை வந்து ஒதுக்குறீங்க, ரைட், ஓகே, நல்லா இருங்க. நீங்க மனசார டெடிகேட்டா பிளஸ் பண்ணும்போது இந்த பிளஸ்ஸிங் உண்மையான பிளஸ்ஸிங், ஆத்மாத்மான பிளஸ்ஸிங் உங்களுக்கு தாய் வீட்டில இருந்து கொடுத்தா நீங்க என்ன சந்தோஷப்படுவீங்களோ, தாய் வீட்டில இருந்து வாங்கினா எனக்கு சந்தோஷம், அதை விட பல மடங்கு ஆசீர்வாதங்களை உங்களுக்கு பல வகையில கொடுத்து அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியும் செல்வத்தையும் உங்களுக்கு எதெல்லாம் அம்மா வீட்டில இருந்து கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். இறை சட்டத்தின்படி அது கிடைக்கும். பிளஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஃபைட் பண்ணி வாங்காதீங்க. நான் ஏற்கனவே பல வகுப்புகளில் சொல்லியிருக்கேன், திருமண வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கள நிறைய பேர் கிளைர்வாயின்ஸில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு செய்கிற அந்த டௌரியை கூட அழுது வடியும் செஞ்சுருக்காங்க. பெத்த பொண்ணாக இருந்தால் கூட மனசு திருப்தி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஏதோ கடமைக்கு வேற வழி இல்லையே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்குறாங்க. அம்மா மாருங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்கிறதுக்காக அப்பாங்க செஞ்சுருக்குறாங்க. மகளுக்கு செய்யணும் அப்பாவுக்கு நோட்டம் இல்லை, அம்மா ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஏங்க பொண்ணுக்கு இதை செய்யணும், பொண்ணுக்கு அதை செய்யணும், பொண்ணுக்கு அதை பண்ணணும், பொண்ணுக்கு இது செய்யணும். அம்மா குடைச்சல் கொடுத்து அப்பா மனசு வேற வழி இல்லாம சங்கடப்பட்டுக்கிட்டு அழுது வழின்னு சங்கடப்பட்டுக்கிட்டு விருப்பமே இல்லாம கொடுத்தது வந்து மகளுடைய வாழ்க்கையில் துன்பங்களாகவும் துயரங்களாகவும் கஷ்டங்களாகவும் இருந்திருக்கு. இது பிராக்டிக்கலான உண்மை. அப்போ அப்பா அம்மாவா இருந்தாலும் கூட பிள்ளைக்கு சந்தோஷமா கொடுங்க, அதுதான் நிற்கும். நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அழுது வடியும் கொடுக்குற ஃபேமிலியில் அந்த கல்யாணம் பண்ணிட்டு போனதுங்களாம் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். குழந்தை இல்லை, ஹஸ்பண்ட் சரியில்லை, புகுந்த வீடு சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, அவங்களுக்குள்ள அவங்களுடைய லைஃப்ல ப்ரொஃபஷனில் சரியில்லை, படிப்பில் சரியில்லை, தொழிலில் சரியில்லை, பல பிரச்சனைகள் வருது. என்னடான்னு போய் பார்த்தாக்கா அப்பா அம்மா கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி வருது, அவங்களுக்கு தெரியாமல் வருது. அவங்க அவங்க நெகட்டிவ் எனர்ஜி நினைக்கல, பட் அவங்க தாக்கம் நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கிறது. அவங்ககிட்ட நெகட்டிவ் எனர்ஜி வருது உணராமல் செய்கிறாங்க. அதனால் மனசார சந்தோஷமா பண்ணு. சொல்லும்போது இதோட ஒன்று சொல்லி முடிச்சுக்கவும், தர்மம் செய்யும் பொழுது கூட சந்தோஷமா செய்யணும். உங்க கையில நீங்க பணம் வருது, இன்னைக்கு நீங்க முதல் மாச சம்பளம் வாங்குறீங்க, இல்லை ஒரு ப்ராஃபிட் வருது, உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா நீங்க வாங்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக ஹாப்பியா நீங்க வாங்குவீங்களோ, தர்மம் செய்யும் பொழுதும் அதே மாதிரி சந்தோஷமாக கொடுங்க. திரும்பவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தர்மம் செய்யும் பொழுதும் டாக்டர் இல்லைங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்கிறார், கர்மா எனர்ஜி ஹீலிங்னு சொல்லிட்டு டெய்லி மொக்க போட்டுக்கிறார், தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு. அந்த மனுஷன் சின்சர் தாங்க முடியல, சரி ஏதோ ஒன்று பிடிங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் கொடுக்காது. டாக்டர் இல்லைங்க சொல்றாருன்னு சொல்றாரு, மொக்க போறாருன்னு கொடுக்காதுங்க, அவர் டார்ச்சர் கொடுக்குறாருன்னு கொடுக்காதுங்க, அவர் திரும்பி திரும்பி நோண்டிக்கிட்டே இருக்காருன்னு சொல்றாருங்க. தர்மத்தை வந்து சந்தோஷமாக ஹாப்பியா கொடுங்க. எவ்வளவு சந்தோஷமா நீங்க பணம் கை விட்டு போதே, ஐயோ என்ன பண்ணும், இது வருமானம் நினைச்சு கொடுத்தா வராது. நீங்க பணத்தை சந்தோஷமா இது பல மடங்காக திருப்பி வரும். இறைவன் கொடுக்கிறார், இறைவன் கொடுப்பார், கண்டிப்பா கொடுத்தா தான் வரும். இறைவன் சட்டம், இறைவனுடைய கட்டளை, அது இறை கட்டளை. அது அதை நம்ம கொடுக்குறோம், சந்தோஷமா கொடுக்குறோம். இறைவன் நம்ம கொடுத்துருக்காரு, கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா நீங்க தர்மம் செய்யுங்க, சந்தோஷமா நீங்க தானம் பண்ணுங்க. கொடுக்கும் பொழுது சந்தோஷமான மனைவியோட நீங்க கொடுங்க, அது பல மடங்கு ஆசீர்வாதமாக உங்களுக்கு திரும்ப வரும். திரும்ப ஆசீர்வாதமாக திரும்ப வரும் நான் சொல்லக்கூடாது, நீங்களும் எதிர்பார்க்க கூடாது, ஆனா வரும். ஆனா நான் என்ன சொன்னேன், நமக்கு திரும்பவும் நன்மை கிடைக்கும், பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லுவார். அப்படி நினைச்சுக்கிட்டு கொடுக்காத மனநிலை பக்குவம் வந்து அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னா வராது, டக்குன்னு ஓவர் நைட்லாம் வராது. எதிர்பார்ப்போட தான் கொடுப்போம். ஸோ இப்போதைக்கு எதிர்பார்ப்போட கொடுங்க. ஆனா
பக்குவம் வர வர அந்த உயர்நிலை வர வர அந்த ஆன்மா பக்குவம் அடைய அந்த பிறைப்பலன் எதிர்பார்க்காத கொடுக்குற நிலைக்கு வந்துடுறீங்க. இப்போதைக்கு பிறைப்பலன் எதிர்பார்க்காம கொடுக்குற மனநிலை உங்களுக்கு இல்லைனாலும் அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் ஆன்மா லெவலில் அப்படி மேலே 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 முன்னுக்கு வரும் பொழுது என்ன பண்ணுவீங்க? பிறைப்பலன் எதிர்பார்க்காம இறைவன் எனக்கிட்ட கடமை இது, இறைவன் எனக்கிட்ட அன்பு கட்டளை இது, இதை நான் மக்களுக்கு கொடுக்கணும், மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், இறைவன் மக்களுக்கு கொடுப்பதற்காக எனக்கு கொடுக்குறாரு, என்னுடைய ஒரு ஷேரை, என்னுடைய பணத்தினுடைய ஒரு ஷேர் நான் கொடுக்குறேன், சந்தோஷம். நீங்க கொடுப்பீங்க, வருவீங்க, மாறுவீங்க. ஸோ இப்போதைக்கு அந்த மனநிலை கொடுங்க. அந்த மனநிலை இல்லைனாலும் படிப்பணும், எதிர்பார்க்காது கொடுங்க. ஆனால் இதை மாற்றிக்கங்க, எதிர்பார்க்காம கொடுங்க. இப்படி கொடுங்க, தர்மம் கொடுங்க. தர்மம் தடை காக்கும். தர்மம் உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றும். தர்மத்தை நீங்கள் காப்பாற்றுங்கள். தர்மம் உங்களை எப்பொழுதும் காப்பாற்றும். தர்மம் எப்பொழுதும் காப்பாற்றும். தர்மம் எப்பொழுதும் காப்பாற்றும். அதை மைண்டை வச்சுக்கோங்க. இறைவனை நம்புங்க. இறைவனை மட்டுமே நம்புங்க, வேற யாரையும் நம்பாது. டாக்டர் இளங்கோ கூட நம்பாது. டாக்டர் இளங்கோ இறைவன் சொல்றாரு, அவ்வளவுதான். இந்த பெருமக்கள் சொல்றாரு, அவ்வளவுதான். டாக்டர் இளங்கோ கூட நம்பாதுங்க. ஒன்லி பிலீவ், ஒன்லி காட். கடவுளை மட்டும் நம்புங்க. கடவுள் உங்களை நட செய்வாருன்னு நம்புங்க. கடவுள் உங்களை ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஃபாலோ பண்றாருன்னு நம்புங்க. உங்களுடைய செயல்களுக்கு பின்னாடி, உங்க துன்பங்களுக்கு பின்னாடி, உங்களுடைய இன்பங்களுக்கு பின்னாடி கடவுள் இருக்கிறாருன்னு நம்புங்க. கடவுளை மட்டும் பிடிச்சிக்கங்க. He is the only solution for all of your life problems, for all of your diseases, for all of your emotions. இதை புரிஞ்சுக்கங்க, மனசுல வச்சுக்கோங்க. கடவுளை மட்டும் நம்புங்க, தர்மம் செய்யுங்க. தர்மத்தின் மூலமாக கடவுளை உங்க கைக்குள்ள கொண்டு வாங்க. கடவுளை தேடி நீங்க போக வேண்டாம், கடவுளை உங்ககிட்ட வரவே. திரும்ப நான் சொல்லுவது, கடவுளை தேடி நீங்கள் போக வேண்டாம், கடவுளை உங்களை தேடி வரும். கடவுளை உங்களை தேடி வருவதற்கு தர்மம் மிக முக்கியமான ஒரு விஷயம். தர்மத்தை நீங்க கையில் எடுங்க, கடவுள் உங்களை தேடி வருவார். உங்களை தேடி உங்க டோர் கதவு தட்டுவார், காலிங் பெல் அடிப்பார். நீங்க திறக்கலன்னா கூட காலிங் பெல்லா அடிச்சுட்டே இருப்பார், தட்டுவார். அந்த மாதிரி கடவுள் உங்களை தட்டம் தட்டி கதவை திறக்க வைங்க. தர்மத்தை கையில் எடுங்க, நீங்க வாழ்க்கையில சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறது. இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்குவோம். நன்றி. நன்றி டாக்டர். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.